வணக்கம் வணக்கம். அன்னை தமிழே, அகிலம் போற்றும் செந்தமிழே, உன்னை பேசிட உள்ளம் குளிருமே என்று அந்த தாய் தமிழை வாழ்த்திக் கொண்டு இன்றைய விவாத அரங்கம் 50 சந்திக்கின்றோம். ஆம், தொலைக்காட்சி, லண்டன் தமிழ் வானொலி இணைந்து வழங்குகின்ற இந்த நிகழ்வானது விவாத அரங்கம் 50. இந்த நிகழ்வை முதலில் மங்கள விளக்கேற்றி நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்க போகின்றோம். மங்கள விளக்கை ஏற்றுபவர் திருமதி சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தாயகத்தில் இருந்து. நவரத்னம் சிவரூபன். நவரத்னம் சிவரூபன். நவரத்னம் சிவரூபன். மற்றது முத்தமிழ் உப தலைவர் போனா தங்கரான். முத்தமிழ் மங்கள விளக்கேற்றலை மிக மகிழ்வுடன் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், அதே நேரம் முத்தமிழ் கலைமன்றத்தின் உறுப்பினர்களும் இணைந்து இந்த மங்கள விளக்கை ஏற்றி இருக்கின்றார்கள். நிச்சயம் மிக மகிழ்வாக இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்வுக்கும் எப்போதுமே நாங்கள் இறை வணக்கமும் அதே நேரம் மங்கள விளக்கும் ஏற்றுவது வணக்கம். அந்த வகையில் இந்த விளக்கு ஏற்றுதல் கூட ஒளிமயமான ஒன்றை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அப்படி ஒளிமயமாக இந்த விழா சிறப்புற இனிதான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. குத்து விளக்கு ஏற்றல் நிறைவு பெற்றது. அடுத்து நாங்கள் வரவேற்புரையை தருவதற்காக வரவேற்புரை இந்த வரவேற்புரையை தருவதற்காக ஆசிரியர் தூய தமிழ் பற்றாளர் சிவசெல்ல மாரிமுத்தை அன்போடு அழைக்க போகின்றோம். வாருங்கள் சிவசெல்ல மாரிமுத்து. அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு நிகழ்விலே, நல்லதொரு களத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி நிகழ்த்தக்கூடிய இந்த விவாத அரங்கம் இன்று 50 எட்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் ஒரு பொன் விழாவினை இன்று மிக அருமையாக கொண்டாடி இருக்கிறோம். இப்படியான ஒரு நிகழ்விற்கு களம் தந்த மரியாதைக்குரிய பாமுகம் தொலைக்காட்சியினுடைய அதிபர் திரு மோகன் அவர்களுக்கும், திரு நடாமோகன் அவர்களுக்கும், திருமதி வாணி மோகன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். இப்படியான ஒரு நல்ல களத்துல எங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து பெரும்பாலும் இது 5 ஆண்டுகளை நாம் எட்டி இருக்கிறோம். கொரோனா பேரிடர் பெருந்தொற்று காலத்துல 2020-21 ஆரம்பித்த இந்த நிகழ்வு இன்று 2025 வரை தொடர்ச்சியாக ஒரு சில மாதங்கள் நம்ம இருந்தாலும் ஆனா தொடர்ந்து நடத்தி இருக்கோம். இப்படியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு களம் கொடுத்ததற்காக உங்களுக்கு எங்களுடைய நடுவர் சார்பாக, குழுவின் சார்பாக அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய தலைவி, இலங்கையினுடைய திருமகள், ஜெர்மனிய தேசத்து பூமகள், அந்த சிரித்த முகத்திற்கும் மிக அருமையான பின்னூட்டத்திற்கும் உரித்தான ஒரு நபர். ரொம்ப அழகா நேர்த்தியா அதிபர் அவர்கள் தந்த தேரினை மிக அழகாக நேர்த்தியாக இழுத்து செல்வதற்கு ஒரு சாரதியாக இருந்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய நடுவர் தமிழ்மணி, பாவலர்மணி திருமதி நகுலா சிவநாதன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுடைய பணி ரொம்பவே போற்றுதலுக்குரியது. ஒரு காலகட்டத்தில எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முடியாத நேரத்துல கூட இந்த நிகழ்வு நடத்தியிருக்காங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 50 நிகழ்வுகளிலும் பெரும்பாலும் நான் பேசி இருக்கிறேன். அந்த உண்மையிலே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வு அந்த பாமுகம் தொலைக்காட்சி நடத்திய 50 நிகழ்வுகள்லையும்
பெரும்பாலும் 48 வரைக்கும் நான் பேசியிருப்பேன். நல்ல வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. நகுலா சிவநாதன் அவர்களுக்கு இடையில இந்த பல் வலி இருக்கும் போதெல்லாம் கூட அவங்க இந்த நிகழ்ச்சியை விடாம நடத்தினாங்க. அது உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. பயங்கரமான பல்வலி, பேச முடியல. ஒரு தடவை எல்லாம் அவங்களுக்கு பயங்கர காய்ச்சல். அந்த காய்ச்சல் நேரத்திலையும் அவங்க இந்த நிகழ்வை விடாம நடத்திய பாங்கு உண்மையிலேயே பாராட்டிருக்கிறது. அவர்களை நம்பி நம்ம அதிபர் அவர்கள் கொடுத்த பணியை மிக நேர்த்தியாக செஞ்சாங்க. எப்படி ஒரு தேரை செலுத்துவதற்கு சாரதி அந்த அர்ஜுனனுக்கு கண்ண பரமாத்மா போல இந்த பாமுகம் தொலைக்காட்சியினுடைய இந்த விவாத அரங்கிற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு சாரதியாக இருந்து செயல்பட்டவர் மரியாதைக்குரிய நடுவர் நகுலா சிவநாதன் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி வருக வருகிற அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் கிட்டத்தட்ட 50 நிகழ்வுகள்லையும் தொடர்ந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த பாமுகம் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த விவாத அரங்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி பட்டறை. எப்படி பேசணும், எங்க பேசணும், இந்த தலைப்புல நாம எப்படி நேர்த்தியா கருத்துக்களை முன்வைக்கணும்னு எங்களுக்கு நகுலா சிவநாதன் அவர்கள் மிக அழகா சொல்லி தந்தாங்க. அந்த வகையில அக்கா அவர்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அதிபர் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருகிற அன்போடு வரவேற்கிறேன். குத்து விளக்கேற்றி துவங்கி வைத்த மரியாதைக்குரிய சிவரூபன் சரஸ்வதி அவர்களையும், விஜய கௌரி அம்மா அவர்களையும், கோபிகா அவர்களையும், திரு ராஜேந்திரன் அவர்களையும், திரு மதி அவர்களையும், அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்களையும், சிவமணி புவனேஸ்வரன் அக்கா அவர்களையும், இந்திரான்னு ஒரு ஐடியில இருக்காங்க, அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இன்று 50வது நாளினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திருமதி நகுலா சிவநாதன் அவர்கள் தலைமையிலான இந்த நிகழ்வு இன்னும் 100, 1000 என்று பெருக எல்லாம் வல்ல தமிழெண்ணை அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருகின வரவேற்று அன்போடு வாழ்த்து மலர்களை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக நன்றி. அழகாக உங்கள் வரவேற்புரையை ஆரம்பத்தில் இருந்து இந்த நிகழ்வுடாக அதையும் பேசி வந்தவர்களையும் வரவேற்ற விதம் மிக மகிழ்ச்சிக்குரியது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் உங்களுக்கு. அடுத்த நிகழ்வாக அதிபர்களே அந்த வரவேற்பு நடனம் உங்களுக்கு அந்த காணொளி அனுப்பி இருக்கிறேன், அதை போட முடியுமா? திரும்ப வரும். Hello, child. Hello, child.
வீடியோ வரையில எப்போவில் இருந்து முதல்ல இருந்தோ சொல்லாம அதை விட மீண்டுமா யாரோ இடையறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல அதே குழப்பம் தான் திருப்பியும் வருது. தொடக்கத்திலேருந்து வீடியோ வரையில்ன்றீங்கன்னா வீடியோ வரையில ஒரு போட்டோஸ் வந்து போற மாதிரி இல்ல அது அப்படித்தான் பதிவாகி இருக்குது. இப்போ இருக்கா சொல்லுங்க. இல்ல வருகுது. ஆனா அது வீடியோ வரையில பாட்டு சரியா போகுது. டான்ஸ் வந்து ஒரு போட்டோ ஸ்டில் போட்டோஸ் கிடைக்க போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சரி அப்படி என்ன நான் வேறு விதமாக அது அப்படித்தான் பதிவாகி எனக்கு வருது. என்ன செய்யுங்கன்னா அடுத்த ஒரு நிகழ்வுக்கு போகும் நான் அதை வேறு விதமாக டவுன்லோட் பண்ணுறேன். பரவாயில்ல இடையில போகிறேன். மிக்க நன்றி. அனைவரையும் அன்போட வரவேற்றுக் கொண்டு பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து அன்புறவுகளுக்கும் விருந்தினர்களுக்கும் என் இனிய பணிவான வணக்கம். இன்று நாங்கள் இந்த விவாத அரங்கம் ஒரு பொன் விழா அகவையில் பூத்திருக்கின்றது. பாமுக பரப்பிலே 50 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம். 5 வருடங்கள். 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதலாவது விவாத அரங்கத்தை நாங்கள் தொடக்கி இருந்தோம். அதன்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்கள் இடையிடையாக சில நிகழ்வுகள் எனது விடுமுறைக்காக தவிர்க்கப்பட்டது. மற்றும்படி நாங்கள் இந்த நிகழ்வை ஒவ்வொரு மாதமும் முகுழ்ப்பாக வந்து இந்த நிகழ்வை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் என்னுடன் இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிய நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நிறைய பேர் தானாய் வந்த கூட்டமாக என்னோட இணைந்திருந்தார்கள். எனக்கும் உற்சாகம் தந்திருந்தார்கள். Just want to share some exciting news with y'all. We added a new service to the bridge. நீங்க தொடருங்க. இது ஒரு சிக்கல் தொடங்கிட்டது. Come to you now. We've been working on இது ஒரு சிக்கல். இந்த வகையில் என்னுடைய அந்த விவாத அரங்கத்தில் விவாதங்கள் இதுவரை நடந்து வந்த பாதை காலச்சக்கர சுழற்சி, கடிகார முள்ளின் நகர்வு, ஞானத்தில் ஒரு திருப்பம், கொரோனா காலம், முடங்கிய நேரம், வீட்டுக்குள் அடைபட்ட பெருந்துயர் காலம், ஊடகங்களே துணையாக, ஆக்கங்களே படைப்பாக நாட்டிசையும் கேட்ட நேரம், சூம் வருகை எமக்கு வரப்பிரசாதமானது. டிவி பரப்பிலேயே எண்ணங்கள் வண்ணமாகின, எழுத்துக்கள் படைப்பாகின, சிந்தனைகள் பலபக்க சுழற்சியானது. மொழியின் உத்வேகம் பட்டிமன்றம் விவாத அரங்கமாக விரிந்தது. பலரின் தூண்டுதல் முடியும் என்ற முனைப்பை தோற்றுவித்தது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் தலைப்புகள் உதித்தன. மாற்றங்கள் சமூகம் நோக்கி பாய்ந்தன. விவாதங்கள் விரிந்தன. விவாத அரங்குகளாக விரிந்தது. 2020 டிசம்பரில் விவாத அரங்கு தலைமை பொறுப்பேற்று ஆரம்பித்தேன். படிக்கற்கள் தொடர்ந்தன. 50வது பொன் விழா இன்று மென்விழாவானது. ஒத்துழைப்பு தந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அடுத்த நிகழ்வு தலைவர் உரை. இந்த பாமுக அதிபர் நடாமோகன் அவர்கள் இந்த தளம் தந்து எங்களுக்கு இந்த வகையில் பல உத்வேகங்களை ஏற்படுத்தி தலைமை பொறுப்பை, அதாவது இந்த டிவியின் இயக்குனர், சிறந்த ஒரு பேச்சாளர், அதை விட
எல்லாம் இந்த பாடிவி பரப்பிலே கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய இமயம் என்று சொல்லலாம். அவர் இன்றைய இந்த தலைமை உரையை நிகழ்த்த இருக்கிறார். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இணையத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஏதோ ஒரு சில உள்புகுதல்கள் நடைபெறுகின்றன. அதை போராட வேண்டி வருகிறது. வெல்வோம். இருந்தாலும் நீண்ட பயணத்தின் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து 50 மாதங்களை எட்டிப்பிடித்து தொடர்கிற இந்த நிகழ்வுக்கு விடாமுயற்சி அது நகுலா சிவனான் ஒருவருடைய அர்ப்பணிப்பில் மட்டும்தான் நிகழ்ந்தது. எல்லோரும் கரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்தான் அதை பிரதான வடமாக அமைந்திருக்கிறார். ஆகவே இந்த தேர் எழுப்பட்டிருக்கிறது. சிறப்பு. இன்னும் உயர வேண்டும், தொடர வேண்டும். அன்பாக ஒரு விடயத்தை நான் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னென்றால், இப்போது அந்த சில நேரங்களில் நாங்கள் ஒரு பேச்சுக்காக தலைப்புகள் எடுக்கிற போது எது எனக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும். சில வேளைகளிலே விவாதத்தை மையப்படுத்தி சமூகத்தின் கருத்துக்களுக்கு புரள்வாக வருகிறது. பணம் கொடுத்து பேச்சாளர்கள் அதை வாடிக்கையாளர் ஆக்குவார்கள். இன்னும் ஒரு நபரை எடுத்து பேசுவது, இது நாங்கள் பிறக்கக்கு முன்னமே இருந்த முறை. அந்த முறைகள் மாற்றப்பட்டு சமூகத்துக்கு சீரான முறையில், ஏனென்றால் எதுக்குமே 2 பக்க கருத்து இருக்கும். எந்த நாணயத்துக்கும் 2 பக்கம் போல ஒரு உண்மை என்று இருக்காது. 2 பக்க கருத்துக்களாகவே அமையும். அப்படிப்பட்ட அமைவினூடாக இப்படிப்பட்ட விவாதங்கள் எதிர்காலத்தில் தொடர்வது சமூகத்துக்கு பயனாக இருக்கும் என்ற ஒரு சின்ன பரிந்துரைப்பை மட்டும் விடுத்துக்கொண்டு சிறப்போடு இந்த நிகழ்வு ஒரு இயற்கையை வளர்த்தெடுக்கும் விதமாக நகர வேண்டும், பலன்கள் பல தர வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் நகுலா அவரோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் கூடவே நன்றி தெரிவித்து நகுலா சிவனான் அவர்களுக்கும் மதியவர்கள் கொட்டாவி இப்போ விட தொடங்கிட்டார். ஆகவே அவர் கரியா ஒரு சுடுதண்ணியை எடுத்து வைத்து கொண்டு ஓடிவாங்க. அவர் சுருக்கமாக விரைவாக நெருக்கமாக இந்த விவாத அரங்கம் தொடரட்டும், இனிமேலும் தொடரட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். இணையத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டதால் சுருக்கமாக முடித்து உங்களை தொடர வழிவிடுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பேரிலே யாரோ திருடி விட்டார்கள். நீங்கள் பகிர்ந்தீர்கள் இல்லையா, அதுக்குள்ளே யாரோ வந்துட்டார்கள். சரி, கவனமாக இருக்க வேண்டும். சரி, தொடருங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்குறேன், பார்த்து விட்டு தான் வெளியேறுவேன். ஓகே, நல்லது, மிக சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. நன்றியை அதிபர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை இந்த தளப்பரப்பு, அதாவது பாமுக பரப்பில, லண்டன் தமிழ் வானொலி பரப்பில எங்களை இவ்வளவு காலமும் இணைந்து தமிழோடு எங்களை பயணிக்க வைத்ததற்கு அவருக்கு உண்மையிலேயே மனம் வந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வாக நாங்கள் இந்த விவாத அரங்கத்தில் நடந்து வந்த ஒரு பாதை பத்மலோஜினி அவர்கள் செய்ய வேணும். ஆனால் பத்மலோஜினி அவர்களுடைய இணையத்தில் ஏதோ தடங்கள் இருப்பதனால் அவர் விரைவில் இணைவார் என்று போட்டிருக்கிறார். இப்பொழுது கோபிகா அவர்கள், உங்களோட பார்வையை பார்ப்போம். கோபிகா அவர்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராய் நானிலம் பயனுற வாழ்வதற்கே என்கிற மகாகவியின் வரிகளை நெஞ்சிலே தாண்டிக் கொண்டு இந்த இனிய மாலை பொழுதிலே பாமுகம் தொலைக்காட்சியின் அதிபர், துணை அதிபர் மற்றும் அந்த நிகழ்வின் தொழில்நுட்ப உதவியாளர்கள், அந்த பாமுகத்தின் பணியாளர்கள் மற்றும் இந்த விவாத அரங்கை, அதாவது 50வது பொன்னகவை கண்டிருக்கிற இந்த விவாத அரங்கு நாளை சிறப்பிக்க, பூரிப்பாக்க, மகிழ்வாக்க இணைந்திருக்கிற அத்தனை நிலத்து புலத்து அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தாயகத்தில் இருந்து கோபிகை. விவாத அரங்கு என்பது உண்மையில் அந்த கருத்துக்கள் அங்கும் இங்குமாக 2 சமூக மாற்றத்திற்கு வழி செய்வனவாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வாறுதான் இருக்கிறது. உண்மையில் ஒரு பொன்மொழி அல்லது ஒரு தத்துவம் இருக்கிறது. ஒரு ஆண் சிறப்பாக செயற்படுகிற போது அவனுடைய குடும்பம், அந்த குடும்பம் முன்னேறும். ஆனால் ஒரு பெண் சிறப்பானவளாக அல்லது புத்திசாலியானவளாக இருக்கிற போது ஒரு தலைமுறையே சிறப்படையும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வை உண்மையில் ஒரு ஆணாக அவர், அந்த பாமுகம் அதிபர் அவர் தொடக்கி, அவரோடு கூட இணைந்து அந்த துணையாக அவருடைய மனைவியும் பயணிக்கிற போது உண்மையில் ஒரு தலைமுறை மாற்றங்கள், அதாவது தலைமுறை மாற்றங்களை உருவாக்குகிற அந்த
உன்னதமான அந்த நோக்கத்துக்கு ஒரு இணைந்து செயற்படுகிற ஒரு செயற்பாடு தான் இந்த இடத்திலே நான் அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருவரும் இணைந்து உழைப்பது என்பது மிக பாராட்டுக்குரிய ஒரு விடயம். என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சகோதரி நகுலா சிவநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த புன்னகை பூத்த அந்த முகத்தோடு அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் பார்க்கிற போது அந்த புன்னகை பூத்த அந்த முகத்தோடு அவரை பார்க்கிற போது மிக ஒரு ஆனந்தமாக இருக்கும், ஒரு இதமாக இருக்கும். சிலரை நாங்கள் பார்க்கிற போது மனம் இதப்படும், இனிமைப்படும். அப்படியான ஒரு சகோதரியாகத்தான் நகுலா சிவநாதன் அவர்கள். அந்த எத்தனையோ புலம்பெயர் நாட்டிலே எத்தனையோ இருக்கிற அந்த இடர்கள், இன்னல்கள் அல்லது அவர்களுடைய அந்த வேலைப்பழு, நேரமின்மை அத்தனைக்கிடையிலும் அதை நிறுத்தாது அந்த ஒரு தான் எடுத்துக்கொண்ட அந்த பணியை நிறுத்தாமல் இன்னும் தன்னோடு கூட விட்டு அந்த அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு விடயம். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொட்டு விட்டால் அதை நிறுத்தக்கூடாது. எந்த கட்டத்திலும் அதை இழுத்து கொண்டு செல்கிறது என்பது எத்தனையோ தடங்கல்கள் வந்திருக்கும். ஆனாலும் அந்த தன்னுடைய பலவீனங்கள், தன்னுடைய இயலாமைகள், சுகையினங்கள் எல்லா நேரங்களிலும் கூட அவர் இந்த நிகழ்வை இழுத்து பயணித்து கொண்டு சென்றிருக்கிறார். உண்மையில் அவருக்கும் இந்த இடத்தில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இணைந்திருக்கிற உறவுகள் நேரம் என்பது இன்று எல்லோருக்குமே ஒரு நெருக்கடியான ஒன்றாக இருக்குது. மாற்றம் அந்த மாற்றத்திற்காக, தலைமுறை மாற்றங்களுக்காக அல்லது சமூக மாற்றங்களுக்காக என்று இந்த சத்திய பாதையிலே ஒன்றிணைகிறது என்பது சாதாரண விடயம் இல்லை. சாதாரணமாக சிந்திக்கிற மனிதர்களால் இவ்வாறு இணைந்து கொள்ள முடியாது. தங்களுடைய வேலை, தங்களுடைய வேலைப்பழு, இன்று பெருகி இருக்கிற களியாட்டங்கள், சீரியல் நாடகங்கள் என்று இவ்வாறு தங்களுடைய நேரங்களை எப்படி தேவையற்ற விடயங்களில் செலவழிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்று மாலையானதும் அந்த தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னால், நாடகங்களுக்கு முன்னால் இருக்காவிட்டால் சில பேருக்கு பைத்தியமே பிடித்துவிடும். அப்படியான நிலைமை இருக்கிற போது இவ்வாறான மாற்றங்களுக்காக எங்களிடமிருந்து வருகிற கருத்துக்கள் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை உண்டு பண்ணும். சமூக மாற்றத்துக்கு எங்களுடைய கருத்துக்களும் ஏதோ ஒரு வகையில் உதவும் என்கிற அந்த நோக்கோடு, அந்த பாரிய நோக்கோடு தங்களுடைய நேரத்தை கொடுத்து பயணிக்கிற ஒவ்வொருவரும் உண்மையில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் இதில் குறிப்பாக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய, சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அந்த தலைப்புகள் உண்மையில் ஒரு மாற்றத்திற்கான தலைப்புகள். சமூகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனதை தொட்டு விடுகிற மாதிரியான, இல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான அந்த தலைப்புகளை எடுப்பது என்பது மிக ஒரு சிறந்த விடயம். அந்த வகையில் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்கள் ஒவ்வொரு தலைப்புகளையும் பார்த்து அதை மிக கவனமாக தெரிவு செய்து எடுக்கின்றார். நான் 3 தலைப்புகளை எடுத்திருக்கிறேன். இந்த அண்மையில் விவாத அரங்கிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட 3 தலைப்பு. அதாவது, இளையோரின் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, அறிவியலா ஆடம்பரமா? அடுத்தது, உறவு முறைகள் சுருங்குவதற்கு காரணம் பொருளாதாரமா நேரமின்மையா? அடுத்தது, இன்றைய இளையோர் பொறுப்புகளை ஏற்கின்றனர் விளக்குகின்றனர். இந்த தலைப்புகள் இன்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயம், சிந்திக்க வேண்டிய விடயம். இந்த தலைப்புகளினூடாக நிறைய ஆழமான கருத்துக்கள் வெளிவந்திருந்தன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டு கடந்தவைகளை நாங்கள் இந்த இடத்தில், இந்த விவாத அரங்கத்திலே வந்து கதைக்கிற போது உண்மையில் மற்றவர்களுக்கும் அந்த கருத்துக்கள் சென்று சேருகிற போது மாற்றம் என்பது அந்த வகையில் உண்மையில் அவர் எடுக்கிற அந்த தலைப்புகள் பாராட்டுதலுக்குரியது. மாற்றத்திற்கான விதைகளாகத்தான் இந்த நிகழ்வு மாற்றத்திற்கான ஒரு விதையாக போடப்படுகிறது. இந்த விதை இப்போது செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விதை அது வளர்ந்து மரமாகி அது கனி கொடுக்கிற, ஒரு நிழல் கொடுக்கிற ஒரு பெருமரமாக, ஒரு பெருவிருட்சமாக விரியும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய அந்த வற்புறுத்தல் என்று இல்லாமல், அவர் ஆரம்பத்தில் சொல்லி இந்த தானாக சேர்ந்த ஒரு அன்பின் நிமித்தம், ஒரு மாற்றத்திற்காக அன்பின் இதை விட வேற என்ன வேண்டும்? ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் இணைகிற போது அது ஒரு பெரிய பலமான ஒரு பலமான சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தியாக நாங்கள் இணைகிற போது பல மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் என்பது நிதர்சனமான ஒரு விடயம். நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஒன்றிணைந்து அன்பான உறவுகளாக கூட பயணப்பட்டு இந்த இடத்தில் நாங்கள் இணைகிற போது ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் தெரிவித்து அந்த முகங்களை காணுகிற போது ஏதோ உறவுகளை நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவுகளை காணுகிற ஒரு அந்த பூரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி உள்ளத்திலும் உதட்டிலும் ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியின் வாயிலாக அந்த விரிகிற புன்னகை உண்மையில் எத்தனை இவ்வாறு உறவுகள் என்பது நாங்கள் தேடி எடுக்கிற இந்த உறவுகள் என்பது
என்ன விலை கொடுத்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான அந்த உளச்சுத்தியோடு இருக்கிற அந்த உறவுகளை பெற்றுக்கொள்கிறோம். இப்படி சகோதரி நகுலா சிவநாதன் ஒரு பாமுகத்தின் அந்த அவர்களுடைய பொறுப்பை தான் அவர்கள் கொடுத்த அந்த பொறுப்பை மிக கச்சிதமாக மிக அன்போடும் நேர்த்தியோடும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விவாத அரங்கு இன்னும் நீண்டு தொடர வேண்டும், வளர வேண்டும், இன்னும் பல உறவுகள் இணைய வேண்டும். இந்த குருவி கூடு போன்ற இந்த கூடு இன்னும் பல குருவிகளால் நிறைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி என்னுடைய இந்த வாழ்த்து பகிர்வையும் நன்றி அறிவிப்பையும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கோவியை. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாயக சூழல்ல இருந்து தொப்புள் கொடி உறவுகளாக நீங்கள் இணைந்து கொண்டது கூட இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. மாற்றத்திற்கான விதியாக எந்த தலைப்புகளை எடுத்தாலும் எனக்கு இளையோர்கள் சிறுவர்கள் தான் முன்னிலையில் நிற்பார்கள் என்ற அடுத்த சந்ததி அதுதான். அதே நேரம் இந்த தொலைக்காட்சியின் ஒரு தாரக மந்திரமும் அடுத்த சந்ததியைக்கான ஒரு வழிவிடல் தான். ஆகவே எனக்கு எப்போதுமே அவர்கள் தான் கண் முன்னே நிற்பார்கள். ஆதலால் தான் நிறைய தலைப்புகள் பிள்ளைகளை நோக்கி வந்த தலைப்புகளாகத்தான் பல தலைப்புகள் அமைந்திருந்தன. ஆகவே அந்த பெண்ணியம் சரி, அதாவது குடும்ப பொறுப்புகள், குடும்ப பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அப்படி பார்க்கும்போது அதே நேரம் சமூக மாற்றத்தில பெண்கள் சிறப்பான ஒரு பங்கை வகிப்பதற்கு இப்படியான தலைப்புகள் உதவினது என்றதை அழகாக சொல்லி இருக்கிறார். கோவியை மிக சிறப்பாக அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. இது ஒரு திருஷ்டி கழிப்பாக பார்த்து கொண்டே தெரியல. அடுத்த நிகழ்வாக நாங்கள் வாழ்த்துறை ஒன்றுக்கு போய் வருவோம். விஜயகௌரி இந்த நிகழ்வில நான் நினைக்கிறேன் 2-3 நிகழ்வுகளுக்கு அவரும் எங்களை விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டார். மிக சிறப்பான ஒரு கவிதையை தட்டி கொடுக்கக்கூடிய ஒருவர். அதை விட சிறந்த கவிதை திறனாய்வாளர் என்று சொல்லலாம். என்ன பல ஆண்டுகளாக எங்களோட பாமுகத்தில கவிதைகள் பக்கம் அழகாக ஒரு திறனாய்வை செய்யக்கூடிய ஒரு சகோதரி. அதே நேரம் மஞ்சளோட்ட கவிதா நிகழ்வையும் அழகாக தொகுப்பாளராக நின்று தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறவர், அதை நடத்தி கொண்டிருக்கிறவர். சிறந்த ஒரு கவிஞர், நல்ல ஒரு படைப்பாளி. அவரை நாங்கள் இந்த விவாத அரங்கத்துக்கு ஒரு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் விஜயகௌரி. அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கம். அழகான ஆளுமை மிக்க பல்திறமை கொண்டோருடைய சபையில் நானும் என்னையும் இணைத்துக் கொண்டதில் பெருமகிழ்வு. இந்த விவாத அரங்கத்தின் அழகான நகர்வின் பக்கம் முடியும் வந்து அந்த முனைப்பழுதிய பொழுதுகள், படிக்கற்களில் ஏறிய உங்களுடைய பெருநடை, இவற்றை நகர்த்தி செல்லும் பொழுதுகள், அவற்றோடு இணைந்த உறவுகளின் தொடுகை என பல்வேறுபட்ட பக்கமாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் எப்படி இத்தனை தூரம் இத்தனை 50 பொழுதுகளை அழகாய் நகர்த்தி செல்வது என்பதை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தொடுகையிலும் கை கொடுத்த ஒவ்வொரு உறவுகளின் பக்கமும் தான் இந்த அழகான தொடுகையை வெற்றியின் பக்கமாக நகர்த்தி இருக்கிறது. எனவே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தபடி என் வாழ்த்தின் பக்கத்தை தருகிறேன். பொத்தட தொடுகையும் இவள் ஆளுமை திடமதும், பொத்தட தொடுகையும் இவள் ஆளுமை திடமதும், தொட்டெழும் திங்களெல்லாம் தெறிப்பின் சிதறல்களாய் எண்ணத்தின் பரிமாற்றம் காற்றினில் விரிந்தெழுந்தது. தொட்டெழும் திங்களெல்லாம் தெறிப்பின் சிதறல்களாய் எண்ணத்தின் பரிமாற்றம் காற்றினில் விரிந்தெழுந்தது. விவாத அரங்குகள் விரித்தன சிறகுகள். பல்வேறு மனிதர்கள், சமூகங்கள், தொடர்கின்ற வாழ்வியல் வாசனை நுகர்வுகள், இலக்குகள், இலட்சியங்கள் இவையாய் பல. விவாத அரங்குகள் விரித்தன சிறகுகள். பல்வேறு மனிதர்கள், சமூகங்கள், தொடர்கின்ற வாழ்வியல் வாசனை நுகர்வுகள், இலக்குகள், இலட்சியங்கள் இவையாய் பல. நகுலா சிவநாதன் எனும் ஆளுமை தென்றல் உற்சாக தழுவலில் உயர்ந்தெழுந்த நொடிகள். சீரிய தீப்பொறி உரசி கனலிட விரிந்தன இங்கே உயிர்ப்பின் தெரிப்புகள். நகுலா சிவநாதன் எனும் ஆளுமை தென்றல் உற்சாக தழுவலில் உயர்ந்தெழுந்த நொடிகள். சீரிய தீப்பொறி உரசி கனலிட விரிந்தன இங்கே உயிர்ப்பின் தெரிப்புகள். ஆம், அழகான பாமுக பந்தலில் பலராய் இணைந்து பரிமளித்து எழுதிடும் விவாத அரங்கின் வீரியம் சிறக்க அனைவர் சார்பிலும் எழிலொரு வாழ்த்து. ஆம்,
அழகான பாமுக பந்தலில் பலராய் இணைந்து பரிமளித்தெழுதிடும் விவாத அரங்கின் வீரியம் சிறக்க அனைவர் சார்பிலும் எழிலொரு வாழ்த்து. நிச்சயமாக ஒவ்வொரு கரங்களுக்கும் கைப்பற்றி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி தொடர்ந்தும் ஒவ்வொரு பக்கங்களும் சமூகத்தின் பக்கமாக அவர்களுடைய விஜயத்தோடு இந்த தொட்டெழுகின்ற ஒவ்வொரு வார்த்தை கோபிகை அவர்கள் சொன்னது போல இந்த எண்ணத்தின் சிறகுகள் அவர்களுடைய பக்கத்தில் நிச்சயமாக இளையவர்கள் முதல் பெரியவர் வரை தொட்டல நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்தபடி நானும் காத்திருக்கிறேன். நிறைந்த நன்றிகள். நன்றி. மிக்க நன்றி விஜயகௌரி. உண்மையிலேயே அந்த அதாவது சோர்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு துணி கொடுத்தால் எப்படி ஒத்தடமாக இருக்குமோ அல்லது உற்சாகமாக இருக்குமோ அப்படித்தான் விஜயகௌரியின் அழகாகவே இருந்தன. அந்த விவாத அரங்குக்கு விதிந்த இலக்குகள், அதே நேரம் அந்த இலச்சனைகள் சீரிய ஒரு தீப்பொறியாக எழுந்த அந்த நிகழ்வு, விவாத அரங்கை வீரியம் வர செய்த நிகழ்வுகளை அழகாக பட்டியலிட்டு மிகச் சிறப்பாக அந்த கோவைக்குள் அடக்கி, அதாவது அழகான கவிதை கோர்வைக்குள் கச்சிதமாக அடக்கி நீங்கள் அழகான ஒரு வாழ்த்துறையை தந்தது மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாழ்த்து என்பது மகிழ்ச்சிக்குரியது. அதை மனமு வந்து வாழ்த்தும் போதுதான் இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய வாழ்த்துக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கூட வாழ்த்துக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆம். அடுத்து இந்த விவாத அரங்கில வந்து இன்றைக்கு ஒரு சிறப்பு புதிய விருந்தினராக வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு அழைக்க போகின்றோம். ஆம், இவர் வந்து ராசலிங்கம் மதிகரன் அவர்கள், ஆசிரியர், கிளிநொச்சி புனித தெரேசா பெண்கள் கல்லூரி ஆசிரியர். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கிறேன். வாருங்கள் மதிகரன் அவர்களே. சிறந்த ஒரு ஆசிரியர், தாய சூழலில் இருந்து பல விவாதங்கள் மன்றங்களில கலந்து கொள்ளுற ஒரு நேயர். அதனால அவர் இந்த நிகழ்வை எப்படி பார்க்க போகிறார் என்று தாய சூழலில் இருக்கு பார்ப்போம். வாருங்கள் மதி, அன்போடு மதி என்று அழைத்துக் கொள்வோம். வணக்கம். 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 குழுமி இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, நீங்க பிறகு சொன்னாதான் சத்தங்கள் கிளாஸ் பண்ணாது. இன்றைய பாமுக தொலைக்காட்சி லண்டன் 50வது விவாத அரங்கத்தினை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நகுலா சிவநாதன் அம்மையாருடைய வழிகாட்டலிலே மேற்கூறப்பட்ட அனைவரும் கூறிய கருத்துக்களுக்கு அடியேனும் அதை இணைந்து இவர்களுடைய விவாத தலையங்கள் சமூக மாற்ற தலைப்புகளை தெரிவு செய்வதாக அமைய வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு தேவை. ஆரம்ப காலத்துல ஒரு விவாதம் என்று கூறுகின்ற பொழுது ஏதாவது அரசனை பற்றியோ அல்லது ஆலயத்தை பற்றியோ அல்லாட்டா ஏதாவது அழகுகளை பற்றித்தான் அங்கே பேசுபொருளாக இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல எங்களுடைய ஈழத்தை பொறுத்தவரையிலையும் நடைமுறை மாற்றங்கள் பெரிதும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த நடைமுறை மாற்றம் ஏற்படுத்தப்படுகிற சந்தர்ப்பத்துல இதனை எவ்வாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை குறைத்து மனிதர்களை மாண்டர்களா எப்படி வாழ சிறப்பாக இடம்பெறுகிறது. அண்மையில் இடம்பெற்ற அந்த விவாத அரங்கத்திலே ஒரு தலையங்கம் போட்டப்பட்டிருந்தது. நான் அதை நன்றாக கவனித்தேன். அதாவது உளத்தை, அதாவது மனித உளைச்சலுக்கு செல்வாக்கு பெரிதும் ஆளாகிறவர்கள் அங்கே பெற்றோர்களா மாணவர்களா அதாவது பிள்ளைகளா என்ற தலையங்கத்தில் இடம்பெற்ற அந்த விவாதத்துல நாங்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. காரணம் என்னென்றால் மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் என்ன வேறுபாடு, மன உளைச்சல் எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது, மன அழுத்தம் எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது என்ற அந்த கேள்வி அதில் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். மன அழுத்தத்தால மன உளைச்சல் வரும். மன அழுத்தம் என்பது
பிறரால கொடுக்கப்படுகிற உண்டு மன அழுத்தம், மன உளைச்சல், தமக்கு தாமே ஏற்படுத்தப்படுகிற விபரீத எண்ணங்கள், அவர்கள் அந்த மன உளைச்சல். அப்படியான அந்த எண்ணக்கருக்களை இந்த மாணவர்கள் மத்தியில கொண்டு வந்து நினைக்கிறதாலையும், அடுத்தது எங்களுடைய சமூகத்துல இருக்கிறதாலையும் எங்களுடைய சமூகம் மேம்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இத்தகைய சிறப்புகளை எங்களுடைய ஈழத்திலே இருந்து நாடு கடந்து ஜேர்மன்ல பல்வேறுபட்ட நாடுகளை ஒன்றிணைத்து எங்களுடைய நாட்டினுடைய பெருமைகளையும் எங்களுடைய தமிழர்தம் பண்பாட்டின் விழுமிய கருத்துக்களையும் புலப்படுத்தப்பட கூறுகின்ற எங்களுடைய நகுலா சிவநாதன் அவர் அம்மையாருக்கு முதல்ல வாழ்த்துக்களை கூறி என்னுடைய இந்த சிற்றுரையையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடம் விடைபெற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உங்களோட பேச்சு இன்னொரு பக்க பகுதியை ஒரு விழிப்புணர்வு ஊட்டியது என்று சொல்லலாம். காரணம், அதாவது எந்த ஒரு தலைப்புக்கும் எதிரான மறு தாக்கம் இருக்கிறது போல, அதாவது ஒரு செயலுக்கும் எதிரான மறுதாக்கம் இருக்கிறது போல உங்களுடைய அந்த மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில நாங்கள் இன்னொரு தலைப்பு எடுத்து இதை விவாதிக்கலாம் என்று இருக்கின்றோம். நல்லது. அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்த்து என்பதற்கு அப்பால சில அபிப்பிராயங்கள் எங்களுக்கு இன்னொரு பக்க ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களை ஆழமாக பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அருமையான அந்த விவாத அரங்கின் பக்கம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. அருமையான சிறப்புரிய தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மதியர நடத்து. நன்றி. தாயத்தில் இருந்து எத்தனையோ வேலைப்பணி மத்தியிலும் நீங்கள் இதுல இணைந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து நாங்கள் வாழ்த்துற சொல்வதற்காக திரிபுரசுந்தரி அவர்களை அழைப்போம். வாருங்கள் திரிபுரசுந்தரி. திரிபுரசுந்தரி நிற்கிறாவா? வாருங்கள் திரிபுரசுந்தரி. திரிபுரசுந்தரி தெரியல. திரிபுரசுந்தரி உங்களுக்கு கேக்குதா? அவர் இருக்கிறார், மைக் எடுத்துட்டு கதைக்க சொல்லுங்க. ஓ, திரிபுரசுந்தரி மைக். வணக்கம் சகோதரி. மிகச் சிறப்பான ஒரு ஆசிரியர். அதை விட பல தொண்டுகளும் செய்து கொண்டிருக்கிறார் தமிழுக்கு. இப்பொழுது தூய தமிழ் பற்றாளர் விருதும் பெற்றிருக்கின்றார். இளம் முனைவராக இப்பொழுது விருது பெற்றிருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியினூடாக அழைத்துக் கொள்கிறேன். வாருங்கள் திரிபுரசுந்தரி. கேக்குதா? இப்ப கேக்குது. சரி. பெயரால் முத்தெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்பிற்கும் நீயே கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னைக்கு எனது நடத்தி கொண்டிருக்கும் நமது தலைமையர் நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 50வது விவாத அரங்கு அப்படிங்கிறப்பவே 5 ஆண்டுகள் கடந்து விட்டார்கள். 5 ஆண்டுகள் கடந்து வருவதே பெரிய காரியமாக உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் சன்மானமோ, வெகுமதியோ, கைத்தட்டோ, பாராட்டோ, நமது நற்செயலுக்கான பிரதிபலனை எல்லோரிடம் எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக நல்லவர்களிடம் கிடைக்கக்கூடியதாக உள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நகுலா சிவநாதன் அவர்களே, அறிவின் ஊற்றை வழங்கும் வள்ளலே, அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே, எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியே, எதிர்கால சந்ததியை எதிர்க்கும் சிற்பியே, உனக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆலமரத்தின் கீழ் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பல விதமான பறவைகளாக நாம் இப்பொழுது அனைவரும் இருக்கிறோம். வேற வேற நாட்டில் இருந்தாலும், வேற வேற மொழியில் இருந்தாலும், வேற வேற மொழியில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், ஒரு ஆலமரத்தில் வாழக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு அமைந்து தந்திருக்கக்கூடிய
ஆலமரமாக இருக்கக்கூடிய நகலா சிவநாதன் அவர்களே, இந்த பாம்புல தொலைக்காட்சியின் அதிபராக இருக்கக்கூடிய நடாமோகன் அவர்களே, அவர்களுடைய துணைவியார் அவர்களே, Somebody needs to put her on here very fast, please. I need to help her out. You check some. சிறப்பாக எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளாக சுட்டிக்காட்டாமல் அதை நிறைவாக சொல்லும் பாங்கு நமது சகோதரி அவர்களுக்கு உண்டு. அதுவும் மட்டுமல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான தலைப்பை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக உள்ளார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொரு முறை பேசுறப்போ எப்பவும் அவர்களுக்கு என்ன சூழல் இருந்தா கூட மிகவும் புன்சிரிப்போடு எல்லாரையும் அரவணைத்து அழைத்து நம் அனைவரையும் அழகாக பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய நம் அழகு நாயகி நமது நகலா சிவநாதன் அவர்களுக்கு எனது பாராட்டையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அவர்கள். மிக மகிழ்ச்சி. அதாவது உண்மையிலேயே எனக்கு தலைப்படுகிறது. அது ஒரு எப்படி ஒரு விருப்பமான ஒன்றுதான். எந்த தலைப்பையும் எடுத்து ஆழமாக சிந்திச்சு பார்ப்பேன். இது சரியாக இருக்குமா, அந்த சொற்கள் சரியான கோவையாக அன்பு வேண்டா அறிவு என்று அந்த எதிக மோனங்களோட சில நேரம் கொண்டு வர வேணும் என்றும் நினைச்சு பார்ப்பேன். ஆனா கருத்து சரியாக அமைகிறதா என்றும் பார்க்கிறேன். மற்றது சமூகத்துக்கு இன்றைய தேவை இந்த தலைப்பு அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றால் அது நல்லதென்று நினைத்து கொண்டுதான் இந்த தலைப்புகளை அந்த வகையில் நீங்களும் ஒவ்வொரு நான் எடுக்கிற தலைப்புகளும் சவாலான தலைப்பாக இருந்தாலும் மிக சிறப்பாக பேசி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்து நாங்கள் இந்த இதுவரை அந்த எங்களோட விவாத அரங்கு நடந்து வந்த ஒரு பாதையை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதை தருவதற்காக நாங்கள் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இணைந்திருங்கள். நாங்கள் குறுகிய நேரம் தான் கொடுத்திருக்கிறோம். அவர்களே மீண்டும் யாரை அழைத்தீர்கள் என்பதை மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். என்ன ஒரு தடங்கள் இருந்ததா? அடுத்து இந்த மொழி ஆசிரியர் பிரித்தானியா, அதே நேரம் எங்களோட பட்டிமன்றம் விவாத அரங்கங்களில் கலந்து கொள்ளுகின்ற பிரெஞ்சு மொழி பேசுகிற ஒரு ஆசிரியர் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்களை அழைத்துக் கொள்கிறேன். நாம் சிறந்த ஒரு கவிஞர், அதே நேரம் மொழி ஆசிரியர் என்றுதான் அவரை அழைக்கலாம். அந்த வகையிலேயே பிரெஞ்சு மொழியை இப்பொழுது பிரித்தானியாவில் கற்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர், அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த சத்தங்கள் வேற ஒரு என்னன்னு சொல்ற அந்த நிகழ்ச்சியை இடையூறு செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய 50வது நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இடையூறுகளை தாண்டி நாங்கள் ஓடுவோம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் சில மங்கீஸ் கம் ஹலோ. அடுத்து என்ன, நான் இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள்ல பங்கு கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன், எண்ணி பார்க்கல. ஆனா அந்த 20 நிகழ்ச்சிகளுக்குள்ள இருந்து நான் எனக்கு பிடித்த சில நிகழ்ச்சிகளை, அதாவது நல்ல தலைப்புகள், அதாவது விவாத அரங்கம் அப்படின்னு சொல்றதை விட இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதுவும் குறிப்பாக அந்தந்த காலத்திலேயே அதாவது பேசப்பட்டிருக்கிறது. அது மிக ஒரு சிறப்பான விடயமா தான் நான் பார்க்கிறேன். அதுவும் இப்ப பெண்கள் தினத்தை பற்றி வரும் பொழுது பெண்களை பற்றியே முதல் அந்த மாதம் அதை பற்றி கட்டாயம் பேசுவோம். அதே போல பத்திரிகைகள்ல சில விடயங்கள் வரும், இன்றைக்கு இப்படி நடந்துட்டு இது நடந்துச்சு என்று சொல்லி வரும் பொழுதெல்லாம் நாங்கள் அந்த தலைப்புகள் எடுத்து பேசி இருக்கிறோம். அதே மாதிரி ஆசிரியர்கள் எல்லா விடயம். அப்ப நான் இதுல இருந்து சில முக்கியமான தலைப்புகளை உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று. உறவு முறைகள் இன்று சுருங்குவதற்கு காரணம் பொருளாதாரமா நேரமின்மையா? இது இப்ப கடைசிக்கு கொஞ்சம் முதல் நடந்த நினைக்கிறேன். அதுல 2மே அப்படின்ற ஒரு தீர்ப்பும் வந்திருந்தது.
அதுல நாங்கள் வந்து பொருளாதாரமா என்று சொல்லி அந்த பக்கம் பேசின விடயங்கள் அனைத்துமே நிறைய ஆராய்ச்சி செய்திருந்தார்கள். அந்த பக்க தலைப்புகள் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்க இப்ப சும்மா பேசிட்டு போறோம் அப்படி என்று சொல்லாமல் அதற்குரிய உதாரணங்கள் சில பத்திரிகைகளா இருக்கட்டும், சில ஊடகங்கள்ல வந்த விடயங்களை கூட அதுல எடுத்து நல்ல அழகாக அந்த விவாதித்தவர்கள் செய்திருந்தார்கள். ஆனபடியால இந்த விவாத அரங்கம் ஒரு சிறப்பான ஒரு அரங்கம் என்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி அடுத்தது இன்றைய மக்களின் வாழ்க்கைக்கு தேவையானது ஆன்மீகமா அரசியலா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மிக மிக குறைந்து கொண்டு வந்துட்டு, கோயில்கள் கூட மக்களை காணவே இல்லை. கல்லன்னு கடவுள் அப்படியே இருக்கிறார், கல்லா கடவுளேன் கல்லானான் என்றுதான் பாட வேண்டிய நிலையில இன்னைக்கு கோயில்கள் இருக்குது. நீங்கள் வெள்ளி செவ்வாயை தவிர்த்தி மற்ற நாட்கள் நீங்கள் கோயில்களுக்கு சென்றீர்கள்னா அங்க கடவுள் என்ன கல்லு மட்டும் இருக்கும். அப்படி என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்குது. அடுத்தது வந்து அரசியலா சொல்லலாம், ஆனா அரசியல் மிகவும் அட்டகாசமாக போய்கொண்டு இருக்கிறது. அது அன்றைய சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. அடுத்தது வந்து மாணவர்களை பற்றிய ஒரு தலைப்பு நிறையவே நாங்கள் எடுத்திருக்கிறோம். மாணவர்களை மையப்படுத்திய கல்வி இன்று நன்மை பயக்குதா தீமையை விளைவிக்குதா என்ற ஒரு தலைப்பெடுத்து அதுக்கும் சின்ன பிள்ளைகளை கொண்டே அந்த விவாத அரங்கம் நடைபெற்றது என்றது இது ஒரு பெருமைக்குரியது என்று நான் நினைக்கிறேன். அதுல சிறுவர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். அடுத்ததாக இன்றைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் பெரிதும் உதவுவது அனுபவ கல்வியா வகுப்பறை கல்வியா? அது கூட சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் ரெண்டு பக்கமுமாக அந்த விவாத அரங்கு நடைபெற்றது. அது நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலேயே குழந்தைகள் வந்து வகுப்பறை கல்வி என்றதும் அனுபவ கல்வி ரெண்டு பக்கமுமே அது சரிசமனாக நடைபெற்ற ஒரு விவாத அரங்கம். அதே மாதிரி மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வது கல்வி அறிவை வளர்ப்பதற்கா அல்லது தங்கள் கனவை நிறைவேற்றுவதற்கா என்ற குறிக்கோள், அவர்களுடைய குறிக்கோள்களுக்காக வாழ்ந்தது. அதுவும் ஒரு அழகான ஒரு தலைப்பு. அதுல பல விடயங்கள் இந்த கல்வி அறிவை வளர்ப்பதற்கென்ற போது தொழில்நுட்பங்கள் பற்றினது, அப்படி பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதே மாதிரி பலர் வந்து தங்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனது என்று தங்களுடைய சொந்த கருத்தையே அதில் தெரிவித்தது இந்த விவாத அரங்கிற்கு ஒரு சிறப்பான விடயமாக இருந்தது. அடுத்ததாக பெண்களை பற்றினது. இன்றைய பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது குடும்பமா சமூகமா என்று. ஆனால் இன்றைக்கு அது சமூகமா என்ற கேள்வி இல்லாமல் குடும்பமே என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஏன்னா இன்றைய பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு, சமூகம் இல்லை அப்படின்னு. ஏன்னா சமூகம் நல்லா தான் இருக்குது, நண்பர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு, ஆனபடியால அது நல்லா தான் இருக்குது. அடுத்தது ஒருவருடைய திறமை பெரிதும் வளர்வது தன்னம்பிக்கை முயற்சியினானா அல்லது தொழில் பயிற்சியினாலா? அப்ப அதுல கூட கணக்க விடயங்கள் தன்னம்பிக்கையை பற்றி இதுலயே இருக்கிறார். சிவசெல்வ மாரிமுத்து அப்படி அவரெல்லாம் நிறைய விடயங்கள் அதுல சும்மா தூளா கிளப்பி இருக்கிறார். அதே மாதிரி தொழில் பயிற்சியிலா என்ற பக்கம் கூட நல்லா இருந்தது. அது ஒரு சிறப்பான ஒரு விவாத அரங்கு என்றதை விட அதுல ஒரு ஆய்வுகளும் சுவாரஸ்யமாக நடைபெற்றது. அடுத்தது பண்டிகைகள், அது மார்கழியில நடந்தது. பாட்டெல்லாம் கேட்கக்கூடிய மாதிரி அந்த பண்டிகைகள் எதற்காக கொண்டாடுகிறார்கள், பண்பாட்டுக்காகவா பகட்டுக்காகவா அப்படி என்ற ஒரு தலைப்புல பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்றைய பெண்களின் இருக்க வேண்டியது, அது மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு தலைப்பு. இன்றைய பெண்களிடம் இருக்க வேண்டியது அறிவா துணிவா? ஏன்னா இவ்வளவு சத்தத்துக்குள்ள நாங்கள் இருந்து பேசுறோம் வேண்டாம், எங்களுக்கு துணிவு இருக்குன்றதான் நீங்க நாங்க காட்டுறோம். அப்ப இன்றைய பெண்களிடம் இருக்க வேண்டியது அறிவா துணிவா? அதுவும் ஆனா அது ரெண்டுமே கட்டாயம், அறிவும் வேண்டும் துணிவும் வேண்டும் என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. வாழ்க்கையில் தற்கொலை, அந்த ஒரு தற்கொலை காலங்கள் ஒன்று இப்ப நடந்தது. இப்ப ஒரு கொஞ்ச காலமா நிறைய தற்கொலைகள் எல்லாம் நடந்த நேரம் பேசப்பட்ட ஒரு தலைப்பு. வாழ்க்கையில் தற்கொலையை தூண்டுவது மன அழுத்தமா அல்லது தன்னம்பிக்கை இன்மையா என்று பேசப்பட்டு கடைசியில அது அந்த மன அழுத்தங்கள்லாம் காரணம் அப்படி என்றது. ரெண்டுமே என்ற அந்த தீர்ப்பு வந்திருந்தது. அதுலயும் நிறைய தாங்கள் கண்ட சம்பவங்கள், அந்த தற்கொலைக்கு காரணமான பல சம்பவங்கள் எல்லாம் இங்கே
பேசப்பட்டிருந்தது. இந்த தலைப்பு கீழே பேசும் பொழுது மிக ஒரு கவலைக்குரிய ஒரு தலைப்பும், அதே மாதிரி அந்த சிலர் இன்னும் திருந்த வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இது பேசப்பட்டிருந்தது. அடுத்ததாக, வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை தருபவர்கள் நண்பர்களா உறவினர்களா? இது இளையவர்களும் பெரியவர்களுமாக நாங்க பேசியிருந்தோம். அதுலயும் சுவாரஸ்யமா இன்றைக்கு கபிஷா, அபிராமி, நகுல், மிலானி 4 பேர் வந்திருந்தார்கள் இளையவர்கள். அவர்கள் கூட தாங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லி அந்த பேசினதும் இல்ல சொந்தக்காரர்கள் பேசினதும் நல்ல தூய தமிழோட அந்த சொற்கள் அவர்கள் கொண்டு வந்தது அந்த நல்லா இருந்துச்சு அந்த விவாத அரங்கம். இதுல அவர்கள் கடைசியில இளையவர்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பும் அங்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விவாத அரங்கம் தனிய பெரியவர்களுக்கானதாக இல்லாமல் பெரியவர்களையும் இளையவர்களையும் சேர்த்து கொண்டு போன ஒரு விவாத அரங்கம் நிறையவே நடந்திருக்கு. அடுத்தது இதுல இன்னொன்றையும் சொல்ல வேணும். இதுல ஒவ்வொரு பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளையும் வளர்த்திருக்கிறார்கள். பேச்சாளர்களாக தங்களுடைய திறமைகளை வளர்த்திருக்கிறார்கள். அது இந்த விவாத அரங்கிற்கே அந்த புகழ் சேரும். அடுத்த ஒரு தலைப்பு, இன்றைய சூழலில் பிள்ளை வளர்ப்பில் சவாலானது மூத்தோர் வளர்ப்பா இளையோர் வளர்ப்பா? இது கூட ஒரு முக்கியமானது. முன்னைக்கு மூத்தோர்கள் பாவிகளாகி போயிருக்கிறார்கள் பல வீடுகளில். நீங்களே இந்த செய்திங்க அதுல கூட நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் பேசியிருந்தோம். வீட்டுல என்ன நடக்கிறது, ஒரு பம்பஸ் மாத்துறதுல இருந்தே பிரச்சனைகள் ஆரம்பமாகும் என்றதுல இருந்து, அதுவும் குறிப்பாக மூத்தவர்கள் அந்த வேலை செய்யும் பொழுது அது பிழைகளாக இளையவர்களுக்கு தெரியப்பட்டதுன்றது இங்கு நாங்க பேசியிருந்தோம். சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. அடுத்ததாக, நாம் வாழும் இந்த பூமியை காக்க மாற்றத்தை உருவாக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்களா பெற்றோர்களா? இது கூட இன்றைக்கு எங்களுக்கு தேவையானது. இன்னைக்கு ஆசிரியர்களை பாத்தீங்கன்னா ஒரு பைசாக்கு கூட பிரயோசனம் இல்லாத ஒரு தொழிலா போச்சு இந்த வாத்தியார் தொழில். அவ்வளவு கேவலமா இருக்கு. பெற்றோர்கள் அதை விட கேவலமா தான் இருக்கிறாங்க. அப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எவ்வளவு ரெண்டையுமே எடுத்து வச்சு பேசி இருக்கிறோம். ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டுக்குமே எனக்கு மதிப்பில்லாத ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க பேசி இருக்கிறோம் நாம் வாழும் இந்த பூமியை காக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறோம். மாற்றம் எங்க போகுதுன்னு தெரியாம இருக்குது. அதனுடைய இதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாக இருந்தது. இறுதியாக மிகவும் சுவாரஸ்யமாக பேசியிருந்த ஒரு தலைப்பு, இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், இன்றைக்கு இந்த பூமியில ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களா திருமணம் ஆகாதவர்களா? இது ஆக ஒரு சிரிப்பான ஒரு நகைச்சுவையான ஒரு தலைப்புல பேசி இருந்தோம். அதுல நிறைய பாடல்கள் கூட வந்திருந்தது. திருமணமான ஆகாதவர்கள் இப்படி எல்லாம் பாடுவார்கள் என்று சொல்லி எல்லாம் செய்திருந்தோம். ஆகவே ஒரு மிக மிக சிறப்பான, இதுல எனக்கு பிடித்தது, நான் பங்கு பெற்றினதும் எனக்கு பிடித்த தலைப்புகளை தான் இங்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய சின்ன பார்வையில மிகவும் சிறப்பான தலைப்புகள். அதோட இதுல நான் இன்னொன்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த ஒவ்வொரு தலைப்பு எடுக்கும் பொழுதும் அந்த காலத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அந்த தலைப்பிலையும் இப்ப எங்க வேற்றுமை சொல் வரணும், எங்க இதுல ஏதாவது உயிர் சொல்ல பிரச்சனை வந்துருமா, எழுத்து சொல் வந்துருமா, இதுல இருந்து இதேன் இந்த தலைப்பு எடுக்கப்பட அப்படி என்ற பிரச்சனை வர்றதுக்கு தலைய போட்டு உடைச்சு அந்த சொல் எடுக்க வேண்டி இருக்குது. அடுத்தது அறிவா துணிவா அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லா வர வேணும். இல்ல இப்ப முதலில் சொன்ன மாதிரி ஒரு தலைப்பு இருந்தது, தன்னம்பிக்கை முயற்சியினாலா தொழில் பயிற்சியினாலா அப்படின்னு எடுக்கக்குள்ளேயே அதுல ஒரு சின்ன கேள்விகள் வரும், நிறைய கருத்துக்கள் மாற்றங்கள் அதுல இருக்கும். அப்படியெல்லாம் இந்த தலைப்புகள் எடுக்கப்பட்டு விவாதித்திருக்கு. அதற்கு அவ்வளவு விஷயத்துக்கும் புகழ் போய் சேர வேண்டியவர் திருமதி நகுலா சிவநாதன் அவர்களையே அந்த புகழ் போய் சேரும். ஏன்னா அந்த தலைப்பு எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விடயம் இல்ல, நிறைய சிந்திக்க வேணும். இப்ப இந்த இவர்கள் என்ன அந்த தமிழ்லையும் தெரியும் தானே உங்களுக்கு, தமிழ்ல பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்ப அவ தன்னுடைய அந்த இதுலயும் இறங்காமல் அந்த விடயத்தை கொண்டு சேர்க்கிறது மிக மிக ஒரு கடினமான ஒரு தொழிலாத்தான் நான் இதை பாக்குறேன், இந்த தலைப்பு எடுக்கிறது. ஆனபடியா அப்படியான ஒரு விடயம் இன்றைக்கு 50வது நிகழ்வை அடைந்திருப்பது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு அதுல நானும் பயணம் செய்திருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னையும்
அதோட சேர்த்து கூட்டிட்டு போற உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை தந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு சனிக்கிழமை தந்து எங்களுக்கு உதவுகின்ற பாமுக தொலைக்காட்சிக்கும் அதிபருக்கும் நன்றி கூறி, சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றியா. இந்த தலைப்பு பலரையும் சிந்திக்க வைத்தது எனக்கு மகிழ்ச்சி. உண்மையிலேயே தலைப்பெடுக்க கஷ்டம்தான். சில நேரம் இருந்து போட்டு 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 பார்ப்பேன், அறிவா துணிவா, சில நேரம் சவாலே சமாளி என்று வரும். ஏனென்ற சமகால நிகழ்வுகளைத்தான் அநேகமாக நான் கொண்டு வருவேன். ஒன்று நான் பார்த்ததுல சமூகம், அடுத்தது என்னுடைய கற்பித்தல்ல பிள்ளைகள்ல ஏற்படுற புரட்சியை கொண்டு வருவேன். அடுத்து பெற்றோர்களால அந்த மாற்றங்கள், அதாவது பிள்ளைகள் வந்து சொல்லுற போது இப்படியும் இருக்கிறதா அப்படி எடுத்ததும் இருக்கிறது. அடுத்தது என்னுடைய கல்வி சார்ந்த சூழல்ல கதைக்கும் போது சில நேரங்கள்ல எனக்கு தெரிப்பு வரும். சில நேரம் அதிபர் அவர்கள் செய்யற நிகழ்வுகள்ல இருந்தும் சில நேரம் ஒரு தெரிப்பு வருமோ, இப்படி எடுத்தால் நல்லதா இருக்குமே என்று. அப்படியும் எல்லா வகையாலுமே இந்த தலைப்புகள் எனக்கு எடுக்க அந்த மனம் முந்தின நிலைகள் இருந்தது. சில நேரம் இன்றைக்கு என்ன தலைப்பு எடுக்க தெரியாதுன்னு இரவிரவா யோசிச்சு கொண்டு இருப்பேன். ஆனால் எனக்கும் அந்த சொற்கள் சரியாகவும் இருக்கணும், அதே நேரம் கருத்தும் சரியாக இருக்க வேணும் என்று போராடி கொண்டிருப்பது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அந்த தலைப்புகள் எல்லாம் உங்களை சிந்திக்க வைத்து இன்னும் பேச வைத்தது. ஆரம்பத்துல பத்மலோஜினி வந்து பேசினதுக்கும் இப்பொழுது பேசுறதுக்கும் உண்மையிலேயே மிக மிக வித்தியாசம். அதாவது நல்லாக ஆழமான ஒரு பார்வை, நன்றாக வளர்ச்சி அடைந்து இருக்கிறீர்கள். சரியாக 20 தலைப்பில நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். இத 10 தலைப்புகளுக்கு பிறகுதான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அநேகமாக தலைப்புகளுக்கு இணைந்திருக்கிறீர்கள். சிவசெல்லம் ஆரம்பித்து 2 தலைப்புகளுக்கு தான் எங்களோட இணையவில்லை. 48 தலைப்புகளோடையும் அவர் இணைந்திருந்தார். அது உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலேயே நீங்கள் எல்லோரும், அதாவது ஆரம்பத்துல வந்ததை விட பேசி இன்னும் திறமையாக வந்திருக்கிறீர்கள். அதுக்குள்ளே ஒரு செதுக்கல்கள், இது எல்லாம் உங்களை இன்னும் புடம் போட்டு காட்டியுள்ளதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. உங்களோட அந்த ஆழமான பார்வை அற்புதமாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்களை, நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்தவரை இணைக்க முன்பு அந்த நடனத்தை இணைக்கவா? இன்னும் ஒரு விஷயம், இது ஒரு பொது அறிவுக்கானது. இப்போ இந்த நவலார்கள் இனி குழம்ப தேவையில்லை. என்னென்னா மீட்டிங்கை லாக் பண்ணிட்டோம். இனி யாரும் இன்றைய நிகழ்ச்சியில் உள்வர முடியாது. ஏண்டா இது சீரியஸாக இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது, சந்தம் சிந்தம் கவிதையில் வர்ற சந்திர நாதன் அல்லது ரெண்டாவது மதியழகன், நான் சொந்த மதிமகனுடைய வீடியோவில் ஒரு ஹேக்கர் வந்திருந்தார். அந்த இடையிடையே வந்த சத்தம் அவருடைய வீடியோக்கள் பாருங்கள். ஒருவருடைய இயல்பான வீடியோவை திருடி அதை இதே இடத்துல எங்களை நம்ப வச்சு ஐபேட் என்று கீழே பேர் இருந்தது. அவர் கரநீரமாக எல்லாம் அகற்றினதுக்கு பிறகு ஒன்றுக்குள்ளால சத்தம் வருது. இதை பிறகு நான் இங்கே இன்னும் ஒரு எங்கள் வீட்டு இளையவர் எல்லாருமே சேர்ந்து நிறைய தேடின போது அவர் அது ஹேக்கர். நவலாசிவனாளர்கள் பேரில், FATV தமிழ் பேரில் எல்லாம் ஹேக் பண்ணி பேர்கள் மாற்றி ஜூம் வருகிறது. இப்போ நான் அறிந்ததில் இந்த இப்போ என்னுடைய முகத்தை போட்டு நான் உள்ளே நுழைந்தால் நீங்கள் என்ன விட்டுருவீங்க, என்ன தெரிந்தவர் என்று நான் உங்களை எல்லாம் ஹேக் பண்ணுவேன். எவ்வளவு தூரம் இது அவை நீங்கள் சமகால அது ஹேக்கிங். அவர்கிட்ட வீடியோவை பாவிச்சு அவர் சும்மா வாயசைக்கிறார். வேற மியூசிக்குகள் நியூஸ் எல்லாம் அவர்கிட்டேருந்து ஒளிபரப்பா. நான் முதல்ல அவர் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் நான் விட்டுட்டு பேசாம இருந்தேன். பின் இன்னும் ஒருவர் பென்ஸ் என்ற பெயரில் ஒரு தமிழ் ஒரு திராவிடர் முகாம் ஒன்று வந்திருந்தது. அது அது அப்படி இப்போது மீட்டிங் லாக். இனி என்ன செய்வோம் என்றால், யார் இணைந்தாலும் இன்வைட் ரூமில் இருப்பினோம் நாங்கள் எல்லாம் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு அதை செய்வோம். ஏன்னா நாங்கள் இப்போ 3 தரம் பாஸ்வேர்ட் மாற்றிட்டோம் அடிக்கடி. இதை இந்த இடத்தில் தெளிவாக சொல்கிறது காரணம், ஒன்று ஏற்கனவே குரல் தந்தி இவர்கள் குழப்பி விட்டார்கள். அப்போ இதை பதிவை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு சங்கடமாக இருக்கும். ஆனால் இது நடந்தது எங்களுக்கு தெரியாமல் நடந்தது என்று சொல்லவும். ரெண்டாவது, இந்த திருட்டுக்கள் இப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே பூந்து விடுகிறார்கள் என்பது, இது இளையவர் சொன்னார், இது ஆட்கள் செய்யவில்லை, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுகளால் தான் இது அனுப்பப்படுகிறது. அதனால எல்லோரும் கவனமாக இருக்க வேணும். எல்லாரும் எங்கள்கிட்ட இதை பாதுகாத்துக்கள். ப்ரைவேட் ஜூம் வச்சிருக்கிறார்கள், ஃப்ரீ ஜூம் வச்சுக்கிறார்கள். எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதை டிலீட் பண்ணி போட்டு
புது ஃப்ரீ ஜூம் எடுத்து பாவியுங்கோ, அப்போ ஓரளவுக்கு கட்டுப்படும் நினைக்கிறேன். சரி, நல்லது நல்லது. அவே இப்படி எல்லாரும் வந்துச்சுன்னா பேராசிரியர் தேவராஜா வாரான்னு சொன்னாரு. அவரை உங்களுக்கு அழைப்பெடுக்க சொல்லுங்க. எனக்கு என்ன, நான் வெளியிலிருந்து தான் தொடர்ந்து கேட்க போகிறேன். அதனால் எனக்கு வந்தால் நான் உள்நிலைந்து அவரை அனுமதித்து விடுவேன். பரவாயில்லை, அது செய்யலாம். ஏனென்றால் நிகழ்ச்சி குழப்பப்படக்கூடாது, சிறப்பாக நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்வோம். இப்போது இந்த நடனத்துக்கான பாடல் எங்கோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அதை சொல்லவில்லை வேண்டும் எங்களுக்கு, எனக்கு தெரியல. அப்படி இல்லையே, ஒரு பாடல் ஒலிபரப்பி பேர் சொல்றேன் இல்லையே. சரி, நல்லது நல்லது. அவராச்சும் சொல்லியிருக்கோம், எங்கேயோ கேட்ட குரலாக இருந்தது. சரி, சந்தோஷம். அதை சொல்லிப்பட்டு பார்க்கல, கவனமா இன்னும் ஆர்வத்தோட பார்ப்போம் எல்லாம். நல்லது நல்லது. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. அதற்கும் கூட பாடல் வரிகள், நடன அமைப்பு, அதே நேரம் இயக்கம் எல்லாம் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். மிகச்சிறப்பு. அதை நீங்கள் எடுத்து போட்டதும் போட முனைந்ததும் அதை விட சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இது அந்த பாடல் ஏன்னா அது வாட்ஸ்அப்பில் இருந்து ஒளிபரப்ப விட்டு விட்டு வர தொடங்கிட்டுது. இதுவும் தரையில மாட்டேன் தான் வரும் இல்லையே, மற்றவர்களுக்கு அப்படி தான் வரும். இது வீடியோவா? எங்களுக்கும் அப்படித்தான் வருகிறது. எப்படி போட்டோ மாதிரியா? ஆமா, இடையில விட்டு விட்டு வருகிறது. பாடலா காட்சியா? காட்சி காட்சி பாடல். எப்படி செய்யலாம் அப்படி என்ன? நான் இது இப்போ ஒருவர் நிற்கிறாரு தானே, அப்படியே அதைத்தான் பிளே பண்ண வரும். சரி, மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் நான் உறவுகள் பக்கத்தில் தனியாக வீடியோ இணைத்து விடுகிறேன். என்ன நிகழ்ச்சிக்கு நேரமாகபடி இப்படித்தான் வலிமையாக நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம். சரி, ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உறவுகள் பக்கத்தில் முழு காணொலியையும் போட்டு விடுகிறேன். வந்திருக்கும் பெரியோரே, ஆண்டோரே சான்றோரே, வருக வருக வருகவே, ஆளுமை கொண்ட எங்கள் ஆசான்கள் வருகவே, கரமது ஓங்கி நிற்கும் விவாதகரங்கை வரவேற்போம், கரமது ஓங்கி நிற்கும் விவாதகரங்கை வரவேற்போம், தத்தோம் தகதோம் தருகிறதோம், தத்தோம் தகதோம் தருகிறதோம், தத்தோம் தகதோம் தருகிறதோம், தத்தோம் தகதோம் தருகிறதோம், நல்லறி கொண்டே நாட்டிற்கு நல்ல சேவைகள் நாம் செய்திருப்போம், நல்லறி கொண்டே நாட்டிற்கு நல்ல சேவைகள் நாம் செய்திருப்போம், பன்முகம் கொண்ட பாமுகத்தினால் பரவசமாக வரவேற்போம், பன்முகம் கொண்ட பாமுகத்தினால் வரவேற்போம், வருக 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 வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே. மிக சிறப்பு. விமலதாஸ் ராகவி அவருடைய பெயர். விமலதாஸ் ராகவி அவர்கள் GKS முத்தமிழ் மன்றம் குடும்பசெட்டியில இருந்து இந்த நடனத்தை தந்திருக்கிறார். இந்த நடனத்துக்கான பாடலை மிக சிறப்பாக கவிஞர் பேராளுமே அவர் பல்கலை வித்தகர் என்று சொல்லலாம்.
நாட்டுப்புற பாடல் சரி, இந்த பாடல் சரி, எல்லா பாடல்களையுமே இயற்றி பாடக்கூடியவர் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். அவருடைய வரி, அதாவது அவருடைய படைப்பில எழுந்த ஒரு எண்ண பதிவாக இது இருந்தது. மிகச்சிறப்பு. அழகாக விமலதாஸ் ராகவி அவர்கள் எனது புத்தக வெளியீட்டிலும் ஒரு நடனம் ஆடியிருந்தார். அவர்தான் இந்த நடனத்துக்கு பொருத்தமானவர் என்பதை நாங்கள் தெரிவு செய்தோம். சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆம், அருமையாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி, இருவருக்கும் நன்றி. ஆம், அடுத்த நிகழ்வாக நாங்கள் ராஜேந்திரன் அவர்களை அழைத்துக் கொள்வோம். அவர் இந்த நிகழ்வுக்கு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 14 நிகழ்வுகள் எங்களோட இணைந்திருந்த ஒருவராக இருக்கிறார். அவரும் நல்ல ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு ஆசிரியர், குருவிக்குஞ்சான் குளத்தின் அருமையான ஒரு சிறந்த ஆசிரியர், திறமை ஆசிரியராக இப்பொழுது இருக்கின்றார். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்ளுகிறேன். வாழ்த்துரை வழங்க வருமாறு. வணக்கம். வணக்கம். பாமுகம் தொலைக்காட்சி பொன்விழா காணுகின்ற பாமுகம் தொலைக்காட்சி. பாமுகம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றாலே ஒரே பரபரப்பாகும். அதிபருக்கும் நிகழ்ச்சி தலைமைக்கும் 1000 வாழ்த்துக்களை அள்ளி தெளிக்க ஓடி வருவோம். இது மனங்கள் கோர்த்து கட்டிய பூமாலை. இது மனங்கள் கோர்த்து கட்டிய பூமாலை பாமுகம் தொலைக்காட்சி. இது மனங்கள் பார்த்து பார்த்து கட்டிய பூமாலை பாமுகம் என்னும் தொலைக்காட்சி. விவாத அரங்குகளில் விதவிதமான கருத்து பூக்கள், விவாத அரங்குகளில் விதவிதமான கருத்து பூக்கள், நெருத்து கோர்க்கும் ஒரு கூட்டம், அதை நிறுத்து பார்க்கும் எதிர்கூட்டம். நெருக்க கோர்க்கும் ஒரு கூட்டம், அதை நிறுத்து பார்க்கும் எதிர்கூட்டம். வெற்றி தோல்வி யார் பக்கம் விறுவிறுப்பாகும் விவாத அரங்கம். வெற்றி தோல்வி யார் பக்கம் விறுவிறுப்பாகும் விவாத அரங்கம். அறியா ஜனங்களுக்கும் சரியாசனம் சொல்ல உரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் தலைமை சரியான தீர்ப்பை சொல்லும். விருத்த மழையாய் எல்லா மனங்களிலும் நிறைந்து பொழியும், நிறைவாய் பொழியும். இப்படி எல்லா மனங்களையும் குளிர்விக்கும் எங்கள் தலைமை உண்டு. அது மட்டுமல்ல, இப்படி எல்லோரையும் எல்லா நிகழ்வுகளையும் உலகைக்கு காட்டும் கண்ணாடியானது எங்கள் பாமுகம் தொலைக்காட்சி. அந்த பாமுகம் தொலைக்காட்சியினுடைய அதிபரும் அவரது துணைவியாரும் இந்த பாமுகம் தொலைக்காட்சி மூலம் எல்லா உலகங்களையும் இணைக்கிறார்கள். இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. லண்டன் உலகத்தினுடைய மண்ணையெல்லாம் ஆண்டது. இந்த லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி உலகத்தின் மனங்களையெல்லாம் ஆளுகிறது என்று வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்வுக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் தூய தமிழ் பற்றால் விருது பெற்ற என் அருமை சகோதரர் சிவசெல்வம் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து வந்தார். இந்த தலைமையும் சரி, அதிபரும் ஐயா அவர்களும் சரி, நேர்த்தியாக கொண்டு செல்கிறீர்கள். ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த சமுதாயத்துக்கு விதைக்கப்பட வேண்டிய நல்ல நல்ல விதைகளாக இருக்கின்றன. நிச்சயம் இந்த பட்டிமன்றம் சரி, விவாத அரங்கும் சரி, கருத்து அரங்களும் சரி, கவிதை அரங்கும் சரி, பாடல்கள் என பல்வேறு பரிமாணங்களிலே இந்த பாமுகம் தொலைக்காட்சி தனக்கான ஒரு இடத்தை நிறுத்தி இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்கலாம், ஆனால் பாமுகத்தினுடைய பார்வை புதிய பார்வையாக இருக்கிறது. நடை புதிய நடையாக இருக்கிறது. புதிய சமுதாயத்திற்கு புதியதொரு வழிகாட்டுகின்ற, நெறிப்படுத்துகின்ற நல்லதொரு தொலைக்காட்சியாக இருக்கிறது. இந்த விவாத அரங்கத்தை 50வது பொன்விழா கொண்டாடுகிறது என்றால் அதை போற்றி புகழப்பட வேண்டும். அந்த பொன்விழாவிலே நானும் கலந்து கொண்டேன் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த உலகத்தின் முகங்களை எல்லாம் ஒரே இடத்தில் பார்க்கின்ற பாக்கியத்தை பாமுகம் எனக்கு தந்திருக்கிறது. அதிபரையா அவர்களுக்கும் எங்களுடைய தலைமைக்கும் சிறந்தார்ந்த வாழ்த்துக்கள். இது இற்றோடு அல்ல, இன்னும் பல நூற்றாண்டு விழாக்களை காண வேண்டும். அந்த விழாக்களிலும் நான் வாழ்த்த வேண்டும் என்ற ஆசையோடு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. ஆம், வெற்றி தோல்விக்கு அப்பால சவாலே சமாளி மாதிரி தான் நாங்கள் அந்த தலைப்பை இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் என்று நினைத்துக் கொள்ளுவோம். அந்த வகையிலே உண்மையிலேயே அவர் சிங்கம் போன்ற பேச்சு என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவ்வளவு திடகாத்திடமாக அவருடைய ஒவ்வொரு வரியும் எங்களை ஆழமாக சிந்திக்க வைத்தது. இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம், பல தலைப்புகள் ஊடாக அந்த விவாதம் விரிந்த வண்ணம். அதிகமாக அந்த எதிர்வாதம் செய்வதிலேயே மிக சிறப்பான ஒருவராக இருக்கிறார். அதை விட
இயற்கையான விடயங்களை எறும்பு, தேனி இவை போன்றவற்றை உதாரணமாக கொண்டு வந்து இவருடைய விவாத அரங்கில் செய்வது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி எனக்கு. நிச்சயம் அப்படித்தான். அதாவது சமுதாயம் என்று வரையக்குள்ள வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சூழ உள்ள அத்தனையும் வரும், உயிரினம் வரும், பறவைகள் வரும், மரங்கள் வரும், சுற்றத்தார் வருவினம். அப்ப எல்லாவற்றையுமே கொண்டு வந்து எங்களோட வாழ்க்கை சூழலில இணைக்கிறது வந்து அது ஒரு சிறப்பு தான். அந்த வகையிலே ராஜேந்திரன் இவ்வளவு பேரும் இருந்தாலும் நான் ஒவ்வொருவருடைய பேச்சையும் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுவேன். நிச்சயமாக அப்படியான ஒரு பேச்சாக உங்களோட பேச்சு அமைந்திருந்தது. உண்மையிலேயே சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. அழகாக உங்களோட வாழ்த்தை தந்திருக்கிறீர்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நாங்கள் எங்கள் சிவமணி புவனேஸ்வரனை அழைக்க போறோம். இந்த சுவிட்சர்லாந்து கிட்டத்தானே எட்டி பிடிக்கலாம் என்பதற்காக அதை சற்று விந்தி அழைச்சிருக்கிறோம். சிவமணி வாருங்கள், உங்கள் வாழ்த்துக்களை தாருங்கள். சிவமணி எப்படி என்றால் ஒரு சிறப்பான மரபு கவிஞர், அதை விட சிறந்த ஒரு ஆசிரியர். இன்னும் சொல்ல போனால் மனங்களில பக்தி பரவசம் தவழக்கூடிய பாடல்களை அழகாக பாடுவார். அந்த ஆன்மீக பாடல்களை நினைக்கும் தேவார திருவாசகங்கள் பிரபந்தங்களை அவர் பாடும்போது மனமுருகி பாடுவதை கேட்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதனால் அவருடைய அந்த குரலுக்கு நானும் ஒரு அடிமை. எங்களுடைய விவாத அரங்கத்தில் பல விவாத அரங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். சிறந்த ஒரு பேச்சாளர். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்குமாறு. அனைவருக்கும் வணக்கம். பொன்னான இந்த விழாவில் பொன்மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, லண்டன் வானொலி பாமுக தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்வாக 2020ஆம் ஆண்டு தொட்டு தொடர் பணியாக மாதாந்த விவாத அரங்கை சிறப்பாக தலைமையேற்று நடாத்தி வந்த நகுலா சிவநாதன் அவர்களின் இந்த பணி மிகவும் சிறப்பானது. அவருடைய அந்த தொடர் பணியானது இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு பாமுகம் தளத்தை கொடுத்திருக்கின்றது. அதோடு உறவுகள் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பல தமிழ் உறவுகள் இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்வை கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களை நான் உற்று நோக்கின்ற போது ஒரு சுறுசுறுப்பான பெண்மணியாக, அவரிடம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவேன். அவரிடம் எப்போதும் சோர்வு என்பது இருக்காது. எந்த நிகழ்வையும் தடை போடுவதில்லை. எந்த இடர் வந்தாலும் அதனை எடுத்து தலைமையேற்று நடத்துவதில் மிக சிறப்பாக பங்காற்றுவார். அவருடைய சுறுசுறுப்பில் பார்க்கும்போது அவருடைய குடும்ப பொறுப்பு, குடும்ப தலைவி சிறப்பாக குடும்ப தலைவியாக இருக்கிறார். அதுபோல தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இல்லாமல் அந்த சமூகத்தின் மீது அவர் காட்டுகின்ற அக்கறை, அதிலும் தமிழ் சமுதாயத்தின் மீது அவர் காட்டுகின்ற அக்கறை, அந்த சிறுவர்கள் எதிர்கால தமிழ் சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அவர் கொடுக்கின்ற விழிப்புணர்வான தலைப்புகள், அவற்றை பார்க்கும்போது நான் அதிசயப்படுவேன். உண்மையிலே அவருடைய சிறந்த எண்ண கருத்துகளோடு தான் அந்த தலைப்புகளை எடுப்பார். அந்த வகையில் சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்துகின்ற போது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த தலைமைத்துவம் என்பது மிக ஒரு நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. ஒரு நிகழ்வை 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலத்தில் நாங்கள் பார்த்து விட்டு சென்று விடலாம், கேட்டுவிட்டு சென்று விடலாம். ஆனால் அதற்காக அவர்கள் உழைக்கின்ற உழைப்பு பின்பக்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து செய்கின்றார்கள். அவர்களை நிச்சயமாக இந்த நேரம் நாம் பாராட்ட வேண்டும். அதற்கு நான் கடமைப்பட்டவர்கள். இவர்கள் போன்றவர்கள் இறைவனின் படைப்புகள் என்றுதான் நான் சொல்வேன். தமிழ் இந்த சமுதாயத்துக்கு பணி செய்பவர்கள் இறைவனின் படைப்பாளிகளாகத்தான் பார்க்கின்றேன். அத்தோடு அவர் அந்த உறவுகளை எல்லாரையும் உலகளாவிய ரீதியில் இணைத்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும், நாம் அவர்களோடு சேர்ந்து அந்த உறவாடுவதும், நண்பர்களை தேடிய சிறப்புகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு பூரிப்பு தான். உண்மையிலேயே சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த பாமுகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த இடையூறுமின்றி அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி பாராட்டுவதில் நான் மிக மனமகிழ்ச்சி அடைகின்றேன். அவரது பணி மேலும் சிறக்க வேண்டும். 50வது இல்லை, 60வது இல்லை, 100 காலம் வரை அவர் இந்த பணியை பலத்துடன் ஆற்ற வேண்டும் என்று அவருக்காக ஒரு ஆசை, அவர் ஆசைப்படுவார் ஒரு பாட்டுக்காக சொல்லிய பாடல். சரி சரி. தமிழுறவே வாழி உன் தமிழ் பணியும் வாழி, தமிழுறவே வாழி உன் தமிழ் பணியும் வாழி, நிலமகளே நகுலா நீ நிறைமதியாய் வாழி, நிலமகளே நகுலா நீ நிறைமதியாய் வாழி, பணியாற்றி பலகாலும் பலமாக வாழி, பலமாக பணியாற்றி பலகாலும் வாழி, விழிப்புணர்வை விதைத்து வரும் உன் விழி நோக்கும் வாழி,
விழிப்புணர்வை விதைத்து வரும் உன் விழி நோக்கும் வாழி தெளிப்புறவே நிலைக்கும் அந்த செந்தமிழும் வாழி செழிப்புறவே நிலைக்கும் அந்த செந்தமிழும் வாழி உலகத் தமிழ் உறவுகளின் ஒன்றிணைப்பே வாழி உலகத் தமிழ் உறவுகளின் ஒன்றிணைப்பே வாழி கலகற்ற நிலமாந்தல் பரவி நின்றாய் வாழி கலகற்ற நிலமாந்தர் பரவி நின்றாய் வாழி தமிழுறவே வாழி உன் தமிழ் பணியும் வாழி என்று அவரை மீண்டும் மீண்டும் நன்றி, மிக்க நன்றி சிவமணி. தமிழுறவே வாழ்வி, தமிழ் பணியை வாழ்வி. நிச்சயம் ஏதோ தெரியல, இறைவன் தந்த வரமோ என்னவோ தெரியாது, அந்த தமிழும் தமிழுக்குள்ளே இந்த மொழிதான் ஒரு வழியை காட்டுகிறது, விழியை திறக்குகிறது. ஆனா அந்த மொழியிலேயே நாங்கள் காதலாக இருக்கிறோம் என்பது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியோ அல்லது அது காலத்தின் கட்டாயமாகவோ இருக்கிறது தெரியவில்லை. அந்த வகையில் இந்த விவாத அரங்கத்தில் நீங்களும் பல விவாத அரங்குகளில் இணைந்து கொண்டு சிறப்பான விவாதங்களை தருவது மட்டுமல்ல, நீங்க இன்றைக்கு வாழ்த்துறையை சொல்வது மட்டுமல்ல, அந்த அந்த பாடலுங்களை அத நீங்கள் தந்த வரிகளோட இணைய வச்சது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. சிறப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. அடுத்து நாங்க சிவரூபன் சர்வேஸ்வரியை அழைப்போம். அவர் மிக நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 10 அரங்கங்களுக்கு எங்களோட இணைந்திருப்பார் என்று. அவருடைய அந்த தாயக சூழல், அந்த நடக்கிற விடயங்களோட ஒட்டி அவர் எப்படி தாயக சூழல் இந்த நிலையில இருந்து பார்க்கிறார் என்பதை நான் பல இடங்களிலே கண்டுகொண்டேன். ஆனால் அவர் எப்படி எங்களுடைய நிகழ்ச்சியை நன்றாக பாராட்டுவார், தனக்கு பிடித்து கொண்டதுண்டு. இப்பொழுது அவருடைய ஒரு வாழ்த்தை கேட்போம். ஏனென்றால் குத்து விளக்கு ஏற்றி வைத்தார், இப்பொழுது எங்களுக்கு வாழ்த்து தர போறேன். சரி, அவருடைய வார்த்தைகளை கேட்போம். வேறுங்க. வணக்கம். கன்னி தமிழாய் மின்னும் மொழியாய், கன்னி தமிழாய் மின்னும் மொழியாய், காலம் வாழ்த்தும் தமிழ் அன்னையின் முத்தும், காலம் வாழ்த்தும் தமிழ் அன்னையின் முத்தும், முத்தமிழும் உழைந்திடும் போதிலே வித்தைகள் புரியும் விவாத அரங்கின் தலைவியே, முத்தமிழும் உழைந்திடும் போதிலே வித்தைகள் புரியும் விவாத அரங்கின் தலைவியே, நகுலா சிவநாதனே, பொன்விழா கண்டு பூமகள் நீ பூ முடித்து நின்று, பொன்விழா கண்டு பூமகள் நீ பூ முடித்து நிற்க என்றும் வாழி 50வது விவாத அரங்கில் யகமதில் நீயும் வாழி, 50வது விவாத அரங்கில் யகமதில் நீயும் வாழி, இகமதில் தோன்றிய பாமுகத்தில் இனிய முகங்களும் வாழி வாழி, இகமதில் தோன்றிய பாமுகத்தில் இனிய முகங்களும் வாழி வாழி, லண்டன் தமிழ் வானொலியாம் இலங்கும் இன்ப தமிழாளே, லண்டன் தமிழ் வானொலியாம் இலங்கும் இன்ப தமிழாளே, பன்முகம் கொண்டு விளங்கையிலே பார்நில் பண்பும் இலங்கி வரும், பன்முகம் கொண்டு இலங்கையிலே பார்நில் பண்பும் இலங்கி வரும், தலைமை அங்கே அணிவகுக்கும் அறமும் சிறந்து நின்றிடவே, தலைமை அங்கே அணிவகுக்கும் அறமும் சிறந்து நின்றிடவே, துணை தலைவர் நல்கி நிற்கும் தூணாக நின்று ஒளி பெருகையிலே, சாதனை படைக்கும் சரித்திரமாய் வேதனை நீங்கிட பேசுகையில், போதனைகள் கூடிடவும் போதரவாய் காட்சியும் கொள்ளுமே, கடமதனை கைப்பற்றி கருத்துக்கள் மோதி நிற்கையிலே விழுமியமிங்கே வெளிச்சத்தை கூடாய், விழுமியமிங்கே வெளிச்ச கூடாய் வெண்ணில் மிதந்து பரவி நிற்கும், வாராயோ பதில் நீ தாராயோ வண்ண கவி கொண்டு வாழ்த்திடவே, திரகடல் ஓடி திரவியம் தேடி நகுலா சிவநாதனின் விவாத அரங்கு விளைந்த நெல் மணியாய் பைந்தமிழ் போதிலே, பொழிந்திடும் போதிலே பூம்புணல் பொங்கையில் கழித்ததும் அன்பினான், பூம்புணல் பொகையில் கழித்ததும் அன்பினான், கவரும் பேச்சினால் தேவையின் நிலை அறிந்து தோல்வியும் இல்லாது தலைமையின் தலையங்கம் தனித்துவம் சிறந்திடவே, வாழ்க நீ வீர் வாழ்க, வண்ண தமிழ் கொண்டே
வரமுறையாய்த்தான் நின்றி எண்ணும் பொழுதனை காய்நெழுக என்றும் ஏற்றத்தின் சிறப்பை கண்டு பெருக உண்மை நிலையாம் உத்தம நிலையாம் உயிர் பெற்ற உன்னத தமிழாக வைகை நதி அங்கே காவிரியாய் ஊற்றெடுத்து நிற்கையிலே கன்னித்தமிழ் இங்கே புது அன்றலர்ந்த தாமரை போல் ஊத்து நிற்கையிலே சுந்தரம் பேசும் நகுலா சிவநாதன் சுதந்திரம் கொண்ட கருத்து மொழி நிற்க பாமுகம் வாழ்க கருத்து மொழி நிற்க பாமுகம் வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எவ்வளவு என்னன்னா இப்ப நான் அவ எழுதி வச்ச பாடையில இயல்பாயே அந்த சொற்களை அப்படியே ஸ்கோர்வையா கொண்டு போறான்னு நினைக்கிறேன். ஒரு அசாத்திய திறமை. மேலே நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியீங்க. நான் நினைக்கல அவ பாடிக்கொண்டு போக வர்ற சரளமான சொற்களை அப்படியே கொண்டு போறான்னு நினைக்கிறேன். நான் எழுதி வைக்கேன். அதான் எழுதி வச்சு பேசுறதும் இல்லை, எழுதி வச்சு பாடுறதும் இல்லை. சிவமணியனுடைய பக்கம் ஒரு பக்கமாக மிக அழகாக மென்மையாக, அது கூட அத்தனை அழகாக இருந்தது. அதே வழியில சர்வேஸ்வருடைய பக்கம் நான் பார்த்தவனுக்கே தெரியுது அங்க ஒரு எழுத்திலும் ஒன்றும் இல்ல. திருப்பி கேட்டா வேற ஒரு பாடலையும் அங்க நிச்சயமா தருவா. மிக அழகாக அமைந்திருந்ததா. வரி வராது, நான் பாடிக்கொண்டு போன வரி மூந்தி எனக்கு வராது. உங்களோட சத்தம் வேற இல்ல. மைக்க எடுத்துட்டு கதைங்க. அவள கௌரி, என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு இவ வந்தவா சர்வேஸ்வரி. அவ மேடையில அந்த புத்தகத்தை வேண்டிட்டு பேசிக்கல, அப்படியே பாடினா நீங்க சொன்ன மாதிரி அவ ஒன்றுமே எழுதி வைக்கல. அப்படியே தேன் ஒழுக அந்த புத்தகத்தை பற்றியும் என்ன பற்றியும் அப்படியே பாடினா நான் ஓடி போய் கட்டி பிடிச்சேன். அவ்வளவு அந்த அரங்கமே அதிர்ந்தது அவருடைய பாட்டு. இப்படித்தான் அப்படியே எங்கேயோ எல்லாம் அந்த குரல், அருமையான குரல் வளம். நான் நினைக்கிறேன் உண்மையா, எனக்கு தெரியாது அவர் சங்கீதம் கற்றவரா என்பது எனக்கு தெரியாது. ஆனா இவர் மாத்திரம் அந்த சகல சங்கீத அடிப்படைகளை சரியாக கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்து கற்றிருந்தால் இவருடைய திறமை மிக வேறாக அமைந்திருக்கும். இது ஒரு நினைத்தவுடன் பாடக்கூடிய ஒரு இயல்பான தன்மையை இப்போது மேடையேற்றி கொண்டிருக்கிறார். அவ்வளவேதான். இது கூட இத்தனை அற்புதம் என்றால் இவருள் ஆழமாக அமைந்திருக்கிற அந்த பெரிய அற்புதத்தை நிச்சயமாக வாழ்த்தி வரவேற்கிறோமா. நல்ல நான் உடனே சொன்னேன், அவருடைய அந்த நல்ல ஆளுமை, பன்முக ஆளுமை இருக்குது. தனியா ஒரு பக்கம் இல்ல, நாட்டார் பாடல், தேவாரம், சாதாரண பாடல், அதே நேரம் நடனத்துக்கு ஏற்ற பாடல், அத்தனையிலுமே செய்யக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்குது. அதை விட நடனத்தை பயிற்றுவிக்கிறார் அந்த பிள்ளைகளை அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி. என்னுடைய விழாவில மிக அருமையாக ஆடியிருந்தார்கள். நல்ல பலர் அதை பாராட்டி இருந்தார்கள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அது எல்லோருக்குமே எல்லாம் கிடையாது. உங்களுக்கு சர்வேஸ்வரி, உங்களுக்கு இறைவன் தந்த கொடை, அதை வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயம் கௌரி சொன்ன மாதிரி அது ஒரு சிறப்பு உங்களுக்கு. நன்றி. அழகாக பாடல் தந்து குத்து விளக்கேற்றி அதே நேரம் நடனத்தை தந்து வாழ்த்துறையன் தந்த பன்முக தோற்றம் என்று சொன்னனே, அது உங்களுக்கு சரியாக அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். இதுல 1-2 பேர் இணைய முடியாமல் இருக்கிறது தான், பரவாயில்லை. நாங்கள் அடுத்த முறைக்கு பார்த்துக் கொள்ளுவோம். மற்றும்படி எல்லோரும் இணைந்திருந்தார்கள். நான் தனியா என்னுடைய விவாத அரங்கத்தில் இணைந்து கொண்டவர்களுக்கு நான் அழைப்பு கொடுத்திருந்தேன். இதில் இன்னொன்று சொல்ல வேணும், பல இளையோர்களை எத்தனையோ தலைப்பினூடாக கொண்டு வந்தேன். இந்த வகுப்பறை சூழலா நான் அதை எடுத்திருந்தேன். இளையோர்களும் பெரியோர்களும் வச்சு, அதாவது எப்படி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பார்க்கிற தலைப்பு, அதுபோல மாணவர்கள் மத்தியில அவர்களுடைய நட்பா அல்லது அறிவா துணிவா, இப்படி பல தலைப்புகள் கொண்டு வந்தேன். பல இளையோர்கள் என்னோட இணைந்திருந்தார்கள். நான் அடுத்த சந்ததிக்கு அதை வளப்படுத்தி கொண்டு அவர்களை இந்த பேச்சின் ஊடாகவும், அதாவது விவாதம் என்பதுக்கு அப்பால் அந்த பேச்சு கலை ஊடாகவும் வளர்க்க வேண்டும் என்று ஆவல்பட்டேன். நான் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இளையோர்கள் இணைவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. நான் கேட்டா நேரம் இல்லை,
அப்படி சொல்வார்கள். இன்று அழைத்திருந்தேன், ஆனா யாராவது இளையோர்கள் வருவார்கள் என்று அவர்கள் ஒருவருமே வரவில்லை, பிஸியோ தெரியவில்லை. இருந்தாலும் வந்திருக்கலாம். இதுல இணைந்துள்ள பிள்ளைகளுக்கு தான் நான் அழைப்பு கொடுத்திருந்தேன். பரவாயில்லை, வராட்டியும் ஒண்ணுமில்லை. ஆனால் இந்த விவாத அரங்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி பேச்சு, அதை விட வீச்சாக எங்களுடைய எண்ணங்கள் வளரக்கூடிய வண்ணம், அதை விட நாங்கள் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து விவாதிக்க வந்து மற்றவர்களும் பார்க்கக்கூடிய நிலை. ஏனென்றால் இப்ப நான் கும்பாபிஷேகத்துக்கு போய்க்கு ஒரு ஆள் திடீரென என்னோட கதைத்தார் நவலா சிவநாதன், நீண்ட நாள் உங்களோட கதைக்கு வேணும் என்ற ஆவல் கொண்டு எனக்கு யாருன்னு தெரியவில்லை. யாரோ நவலா சிவநாதன் என்ன கூப்பிடைக்க அவ என்ற முதுகில தட்டி உங்களை நான் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னேன். ஏனென்றா அவர்களுக்கு இந்த தலைப்புகள் பிடிக்கிறதாக சொன்னார்கள். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுபோலதான் குடும்ப கோலயத்திலும் எடுக்கிற தலைப்பு சிலருக்கு ஒரு விருப்பமாக தலைப்பாக இருந்ததையும் அதாவது இதுக்குள்ள வராமல் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் சொல்லி இருந்தார்கள். அவை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். சொல்வது மட்டுமல்ல, நீங்களும் பங்காளர்களாக உள்ளுக்குள்ள வர வேணும், உங்களோட கருத்துக்களையும் சொல்ல வேணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்றேன். மிக கஷ்டமான விடயம் என்னென்றால், ஒன்று வந்து அந்த நேரங்கள் எங்களுக்கு சரியாக அமைய வேணும். இப்ப இன்றைக்கும் நான் பாடசாலைக்கு போய் 12 மணியோடையே நான் போகிறேன் என்று சொல்லி எனக்கு 1 மணித்தியால போயிருந்த பயணம், அது முடிச்சு வந்து சமையல், அதோட இந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் கலந்து கொள்கிறோம். ஒன்று வந்து எங்களோட ஆர்வங்கள், அதே நேரம் எங்களுக்கு சில நேரம் சில தடைகளும் இடையூறாக அமைவது உண்டுதான். சில நேரம் எத்தனையோ தடைகள் எங்களுக்கு வந்தும் இருக்கிறது. அத்தனை தடைகளையும் தாண்டியும் பயணிக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த தொட்ட முயற்சி, விடாமுயற்சி, அதே நேரம் சில நேரம் அந்த ஒவ்வொரு தடைகளையும் தாண்டுவதுதான் அந்த படிக்கல்லும் ஓட்டமுமாக இருக்கும். அதுதான் எங்களை இன்னும் வளர வைக்கும் என்பது உண்மையான ஒன்றுதான். அதிலே அந்த வகையில நிறைய அவமானங்களையும் சுமந்திருக்கிறேன், கஷ்டங்களையும் சுமந்திருக்கிறேன், தடைகளையும் சுமந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த பாமுக பரப்பில இந்த நிகழ்ச்சி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பேன். எப்போதும் அது வர வேணும். ஒழுங்காக அந்த ஒரு மாதத்தில ஒரு தேதியை நாங்கள் எடுத்து செல்வோம். சில தடைகள் எனக்கு வந்தது. நான் எனது பயணம், அதாவது நான் விடுமுறை காலங்களில செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அந்த சூழல்ல இணையதள வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால நான் அதை தவிர்த்திருந்தேன். மற்றும்படி நான் நிக்கிற காலங்கள் அத்தனையிலுமே வந்தது. தலைப்பெடுப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்பயும் யோசிப்போம், எல்லா தலைப்பும் எடுத்துட்டோம், என்ன பேசணும்னு. ஆனா ஏதோ ஒரு தலைப்பு சிக்கிக்கொண்டு இருக்கும். அந்த நேரம் என்னவோ காணுற ஒரு காட்சி அல்லது குடும்ப ஒரு சூழல்ல இப்படியான நிலை இருக்கிறது என்பதை அப்படியானதிலும் பேசிக்கொள்வோம். அல்லது பாடசாலையில மாணவர்கள் மத்தியில எழுகிற பிரச்சனைகள், இப்படியே ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நல்லதை இந்த சமூக மத்தியில கொடுப்போம். அதே நேரம் அதிபர் நடாமோகன் அவர்கள் தர்ற ஊக்கம் எங்களுக்கு இன்னொரு பக்க வளர்ச்சியை தருகிறது. ஏனென்றால் நீங்க செய்யுங்கோ டேட் ஒன்றை நாங்கள் போட்டால் உடனே ஓகே இந்த தேதியில நீங்க செய்யலாம் என்று அவர் உறுதியாக அந்த தேதியை எங்களுக்கு எடுத்து தருவார். ஆகவே அப்படியான நிலையும் அவருக்கு முன்மேலே இந்த நேரத்துல தளம் தந்து வளப்படுத்தி எங்களை இந்த பயணத்தின் ஊடாக அழைத்து செல்லுகிறார். அவருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். ஆகவே அந்த விவாத அரங்கு பல பக்கங்களாக விரிந்தது உண்மை. உங்கள் ஒருவருடைய நான் 50வது பார்வையில எப்படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசிட்டு விட வருவோம், எப்படி அமைந்ததுன்றதை கேட்கறது குறைவுதானே. ஆதலால் தான் 50வது நிகழ்வு அது பொன்விழா என்று சொன்னாலும் ஒரு வரலாற்று பதிவாக இந்த நிகழ்வு இருக்கும். அதாவது ஒவ்வொருவருடைய எண்ண கருத்தும், அதே நேரம் நாங்கள் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோமா. நான் எனது டைரி எடுத்து பார்க்கும்போதுதான் 5 வருடங்கள் என்று நான் நினைத்து கொண்டேன். ஒரு நிமிடம் இந்த ஒருவர் மியூட்ல இருக்கிறீங்க. இவர் அவர்களே இவர் ஜோ புரட்சி அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறாராம். அவரையும் சிவசெல்வ மாரிமத்தையும் உள்ளுக்கு விடுவீங்களா? வாங்குக்கு மேலே ஏற்றி விடுங்க. ஏன் இவ்வளவு பிந்தி வாரர்? சரி, நீங்கள் வாருங்கள். அதிபர் உள்ளுக்கு விடுவார். அந்த பேனர்ல இருக்கிற நம்பரை போடுங்க. அவர் பலமுறை அழைத்திருக்கிறாராம்.
செல்வி நித்யானந்தன் சூம் வேலை செய்யவில்லை என்று போட்டிருக்கிறார். சரி. இல்ல திருப்பி அழைப்பு இல்லை வர சொல்லுங்க. ஓகே. உங்களோட முதல் விருந்தினர்களும் இடையிடையே வருவார்கள், கவனிச்சு கொள்ளுங்க. ஆமா ஆமா, இதரோட நாங்கள் நிறைவு செய்வோம். சரி, இப்போது நான் அந்த சர்வேஸ்வரி அவருடைய பேர் என்ன? செல்வி விமலதாசும் நடனமாடிய அவரே இப்போ யூடியூப்ல ஏற்றி பொறிச்சொல் வடிவத்துக்குள்ளே போட்டிருக்குது. யோபுரட்சி அவர்களே இப்போ உள்ள எடுத்துட்டோம், அழைச்சி விடுங்க. வேற செல்வியார்களோ மற்றவர்கள் வந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். உள்ளுக்கு சிவசெல்வ மாரிமுத்து அழைச்சிருக்கிறாரா? இல்ல இல்ல, இப்போ வேற ஒரு யோபுரட்சி மட்டும்தான் இருக்கிறார். சரி, அப்ப அவர் எடுங்க. ஓகே, அவர் வணக்கம் புரட்சி. இன்னும் ஒருவர் தான், அவர் வந்து விட பெற்றுட்டார். பரவாயில்லை, அதிபரே. நாங்கள் இவரோட ஏன் செல்வியை எடுக்கலுமா அதிபர்? இல்ல, அவர் இனி அழைக்க வேண்டும். இல்ல, இணைப்பில் இல்ல, விடைபெற்று விட்டார்கள். அழைத்து கொண்டிருந்தால் தான் நான் எடுக்க முடியும். ஓகே ஓகே, திருப்பி அழைங்க வந்து. இப்போ வந்தவரை அழையுங்கள், மற்றவர்கள் இணையும் போது நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். இப்போ யாரும் இல்லை இணைப்பில். ஓகே, சரி, ஓகே. வணக்கம் யோபுரட்சி. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதிக்கு நீங்கள் சற்று தாமதமா போச்சு நினைக்கிறேன். பரவாயில்ல, அழைங்க, வாங்க வாங்க. தாமதமான வாழ்த்து, தரமான ஒரு வாழ்த்து தர வேண்டும். தாயகத்தில் இருந்து என்னுடைய வாழ்த்தினை பொழியலாமா? சரி, பொழியலாம். விருத்த மழை பொழிந்த தமிழின் பொருத்த மழை நகுலா சிவநாதன் அவர்களை இந்த பொன்னரங்கிலே வாழ்த்துகிறேன். இதனை பொன்னரங்கு என்று நான் சொல்லுகின்றேன். என்று சொன்னால் 50வது அரங்கு. எனவே உங்களுடைய 50வது அரங்கு என்பது 1000 அரங்குகளை நீங்கள் ஏற்கனவே கண்டிருக்கின்றீர்கள். குடும்ப குவலயம், அதில் 1000 அரங்கினை கண்டவர் இப்பொழுது இந்த விவாத அரங்கிலே 50வது அரங்கினை காணுகின்றீர்கள். எனவே இந்த பொன்னரங்கம் காணுகின்ற பொன்மன செல்வியை தாயக மண்ணிலிருந்து நான் வாழ்த்துகின்றேன். 35 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரிந்த உங்களுடைய அனுபவத்தை இந்த விவாத அரங்கிலே நீங்கள் செம்மையாக பயன்படுத்தியதை நான் கண்டிருக்கின்றேன். மிக ஆளுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருடைய விவாத கருத்துக்களை நோக்கி மிக தெளிந்த கருத்துக்களை, உங்கள் சார்பான கருத்துக்களை சொல்லி மிக தெளிந்த முடிவுகளை கொடுக்கின்ற தன்மையை நான் நோக்கி இருக்கின்றேன். காரணம், நீங்கள் ஏற்கனவே திருக்குறள் வகுப்புகளை எடுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. 26க்கும் மேற்பட்ட ஆய்வரங்கங்களை செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இவ்விதமான உங்களுடைய எல்லா விதமான அனுபவங்களையும் மிக தெளிவாக பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். 13 நூல்களை ஆக்கிய பெருமை, மலேசிய ஆலயம் வரை நீங்கள் பாடி இருக்கின்றீர்கள். இந்தியா வரை, தமிழ்நாடு வரை உங்களை மதிப்பளித்திருக்கின்றது. எனவே இந்த திறமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இந்த விவாத அரங்கிற்குள்ளே புகுத்தி இதனை செம்மையாக செய்ததை நான் அநேக தரம் பார்த்திருக்கின்றேன். மீளவும் இந்த நிகழ்ச்சிக்காக கூட உங்களுடைய அந்த திறமையை உற்று நோக்கினேன். இன்றும் கூட நான் பார்வையிட்டேன். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கின்ற விளக்கங்கள், ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் மிக தெளிவாக ஒரு கணினி உள்வாங்குவது போல விதமான குறைபாடும் இல்லாமல் தெளிந்த உள்வாங்கலை செய்து தெளிந்த விளக்கங்களை நீங்கள் கொடுக்கின்ற அந்த தன்மை எங்களுக்குள்ளே வியப்பை தந்தது. தவிரவும் உங்களுடைய நூல் வெளியீடுகள் அநேகமானவற்றில் நான் நேரடியாக பங்கெடுத்திருக்கின்றேன். அப்பொழுது கூட நீங்கள் நினைவிலே வைத்திருந்து எல்லோருக்கும் நன்றி சொல்லுகின்ற தன்மையை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய
விருத்தமலை நூலினுடைய ஆய்வினை செய்த தமிழாசிரியர் ஒருவர் கூட அந்த உங்களுடைய சொற்கோவைகளை குறித்து அவர் வியந்து பேசியிருந்தார். சாவகச்சேரியிலே நாங்கள் நேரடியாக கண்டிருந்தோம். உங்களுக்காக பாடல்களையும் சில தமிழர்கள் பாடியிருந்தார்கள். எனவே இவ்விதமான ஆளுமை கொண்ட பெண்மணி, தமிழின் பொன்மணி அவர்களை இந்த விவாத அரங்கின் 50வது இடத்திற்கு வந்திருப்பதை மகிழ்ச்சியோடு தாயகத்திலிருந்து இந்த இரா பொழுதிலே வாழ்த்துகிறோம். இந்த இரா பொழுதில் வாழ்த்துகின்ற பொழுது இரவுக்கு ஒளியாக நீங்கள் இருப்பீர்கள், தமிழுக்கு நல்ல ஒளியாக சுடர்வீர்கள். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர்புரம் புரட்சி. நிச்சயம் புரட்சி அவருடைய பேரிலேயே ஒரு புரட்சி தான். 1000 கவிதைகளின் தொகுப்பு ஆசிரியர், அதை விட ஆசிரியராக இருக்கிறார், அதை விட பல அரங்குகளுக்கு சிறப்பான அறிவிப்பாளராக இருக்கின்றாராம். நல்ல சொற்கோர்வையை பயன்படுத்தி அழகான அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு வல்லமை இவரிடம் கண்டிருக்கின்றேன். சிறந்த ஒரு நல்ல ஒரு நண்பராகவும் அதே நேரம் சிறந்த ஒரு பண்பாளராகவும் பழகும் போது கூட இனிமையாக பழகக்கூடியவர். அதை விட தாயக சூழல்ல எத்தனையோ இளம் சிறார்கள், கஷ்டப்பட்ட சிறார்களுக்கு எல்லாம் உதவிகள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 22ஆம் தேதி அவருக்கு கம்பர் விருதும் கிடைக்க இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொள்கிறேன். 12 பேருக்கு கிடைக்கிற ஒரு விருது அவருக்கு பாரதிதாசன் வழங்க இருக்கிறார், கம்பன் விருது. அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் அவரையும் பாராட்டிக் கொள்கிறோம். நிச்சயம் அந்த எத்தனையோ இடர்கள், உங்களுக்கு எத்தனையோ வேலைப்படி இருக்கு, அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்திருந்தேன். அந்த அவர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒருவர், ஆகவே அவரையும் அழைக்க வேண்டும். வந்து நீங்கள் கலந்து சிறப்பித்து அழகான ஒரு வாழ்த்துறையை தந்ததுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி புரட்சி. நன்றி நகுல சிவா அவர்கள். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இந்த விவாத அரங்கத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எல்லோரும் அழகாக வாழ்த்துரைகளாலும் பாட்டாலும் வண்ணமான நடனங்களாலும் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு எல்லோருக்குமே, அதாவது நான் சொல்வேன் தானா சேர்ந்த கூட்டம் என்று என்னோட பேசும்போது பலர் நாங்களும் இணையலாமான்னு கேட்டு வந்தவர்கள். ஆகவே அவர்கள் தானா சேர்ந்த கூட்டம் அன்பாகவே இருக்கிறார்கள். சிலருக்கு இன்றைக்கு வர முடியாத சூழல், கல்யாண வீடு மற்றது வேற வேற நிகழ்வுகள் இருக்குது என்று சொன்னார்கள். பரவாயில்லை, நான் என்னோட இணைந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் என்னோட இணைந்து சிலர் விட பெற்றிருக்கிறார்கள், சிலர் நேரம் இல்லை என்ற காரணத்தினால சென்றிருக்கிறார்கள். இளையோர்கள் தங்களுக்கும் நேரங்கள் கொஞ்சம் காணாது என்று சொல்லி இருக்கிறார்கள். இணைந்தால் நாங்கள் நிச்சயம் அடுத்த தலைப்புகள் ஊடாக இளையோர்களை இணைக்க முயற்சிப்போம் என்று அவர்களுக்கு தான் எங்களோட தமிழை கையளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வு நிச்சயம் தொடரும். பல எண்களை அது தொட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொன்விழா என்று சொன்னாலே பொன் போன்ற ஒன்றாகத்தான் இருக்கும். காரணம் 50 ஒரு நிறைவு. மனித வாழ்க்கையில 100 ஆண்டைத்தான் வாழ்த்தி கொள்ளுவார்கள். 100 ஆண்டு காலம்தான் ஒரு மனிதன் வாழ்வான் என்று 100 கடந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் தான், வாழுகின்றார்கள் இப்போதும். அந்த வகையில் 50 ஆண்டு அரை நூற்றாண்டு. இந்த அரை நூற்றாண்டு நிகழ்வை நாங்கள் பாமுகத்தில சிறப்பாக கொண்டது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக நான் பார்க்கின்றேன். எனக்கு மன மகிழ்ச்சி இருந்தது. பலரும் இந்த நூடாக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், அதாவது பேச்சு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பேச்சை மட்டும் இல்ல, வீச்சாக தரும் இன்னமும் ஆய்வு திறனிலும் அழகாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். நல்லது. அதாவது ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி 2 பக்கத்தையும் எடுத்து பார்க்கிறது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால எது நல்லது கூடாதுன்ற மற்றவர்கள் கணிக்கக்கூடிய வகையில அது இருந்தது. அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது ஒன்று. செல்வி நித்யானந்தனை இணைத்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வணக்கம் செல்வி நித்யானந்தன். செல்வி வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பாருங்கள். வணக்கம். நான் கூட பல நேரமா முயற்சி செய்தேன், எனக்கு பேக்கப் வர முடியவில்லை. மன்னிப்புடன் உங்களது 50வது நிகழ்வுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள், மகன் முறைகளான வாழ்த்துக்கள்னால்தான் மீண்டும் நீங்கள் பல தரப்பட்ட விவாத அரங்கில் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து வந்தீர்கள். அழகாக உணர்ந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த தொடராக செய்த உங்களுக்கும் பாமுகத்துக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி, மிக நன்றி. அதிபர் அவர்களே, வஜிதா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாழ்த்து போட்டு இருக்கிறா, அதை நான் ஒளிபரப்பி பார்க்கட்டா?
கேட்குமோ தெரியவில்லை. அது முழு தனிப்பட்ட முறையில் வந்ததா இருக்கலாம். உறவுகள் இந்த குழுமத்தில் விவாத அரங்கத்துக்கான வாழ்த்து கண்டு போட்டிருக்கிறார். அது உறவுகள் குழுமம் ஒன்று வச்சிருக்கிறேன் தானே. அப்ப அது நீங்க விரும்பினா வாசிங்க, விரும்பினாட்டி விடுங்க. நானே வாசிங்கன்னு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்ததை நானே நண்டு வர வைக்கிறது. இல்ல இல்ல அது உங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம். கேக்குதா? படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் இல்லைன்னு இதைத்தான் சொல்வார்கள். விடுமுறை காரணமாக தாயகத்தில் இருக்கின்றேன். இருந்தாலும் உங்கள் விவாத அரங்கம் என்றது 50வது தினம் என்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மன நிறைவான வாழ்த்துக்கள். உங்களோடு சேர்ந்து எங்களையும் அந்த களத்தில் இணைய வைத்து எங்களுக்கு திறமைகளை கற்றுக்கொண்ட பெருமை உங்களுக்கு பாமுகத்துக்கும் உரியது. எனவே மீண்டும் மீண்டும் மன நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல நீங்கள் நீண்ட மைக்களை இந்த விவாத அரங்கத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களை மட்டுமின்றி இளையவர்களையும் இந்த விவாத அரங்கத்தின் மூலமாக எடுத்து வந்து அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பெரியவர்களை விட இளையவர்கள் பேசுகின்ற அந்த திறமையை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றீர்கள். அதில் உங்கள் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்த நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமின்றி அயல் நாடான இந்தியா அல்லது தாய் நாடான இலங்கையில் உள்ளவர்களையும் இணைத்து இந்த நிகழ்வை கொண்டு செல்லும் ஒரு அழகிய முறை மிகவும் வரவேற்கக்கூடியதாகவும் மன நிறைவானதாகவும் இருக்கின்றது. உண்மையில் என்னில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனாலும் நேரில் வந்து உங்களோடு இணைந்த வாழ்த்துக்களை கூற முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த வாழ்த்தோடு நானும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்போடு எனது அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவித்து தருகின்றேன். உங்கள் மற்றவர்களின் வாழ்த்தோடு எனது வாழ்த்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சகோதரி. உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டு சமூகத்துக்கும் வாழ்த்துக்களை குறிப்பிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கை ஓட்டமாவடியிலிருந்து வஜிதா முகமது. நன்றி நன்றி. அவ சுட சுட எனக்கு அனுப்பி இருக்கிறா. நன்றியா. தன்னுடைய வாழ்க்கையும் வாசிங்க ஒன்று அனுப்பி இருந்தவா. தெரியவில்லை எது இதுக்குள் போட்டிருக்கலாம், ஸ்டுடியோக்குள்ள தெரியவில்லை. நன்றி நன்றி வஜிதா முகமது. இத்தோட இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்ய போகிறோம். போட போறீங்களோ டான்ஸ்? ஆம், இரண்டால் 2 தடவை முயற்சி செய்தேன். இப்போ யூடியூபுக்கு பதிவேற்றி இறக்கி இருக்கிறேன். சர்வீசர்கள் முதலே சொல்லிடுங்க, ஓடையில் என்ன நடக்குள்ள போய் சொல்லக்கூடாது. ஓடுதாண்டு பாருங்க. இப்போ ஓடுதோ? அப்போ இதுக்கு ஒன்றும் செய்யலாது. இதுதான் வளமையாக நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறது. மற்றவர்களுக்கும் ஓட இல்லையாண்டு பாருங்க. இல்லை இல்லை இல்லையா? இல்லை, முதல் போன மாதிரி தான் போகுது. சரி, ஓகே. இந்த பதிவுக்காக இது வரட்டும். அப்படியே இதை முடிய நீங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. இங்கே தொட்டு நிற்க வரவேற்போம். சௌவாது மேடையிலே வந்திருக்கும் பெரியோரே, ஆண்டோரே சான்றோரே, வருக வருக வருகவே. ஆளுமை கொண்ட எங்கள் ஆசான்கள் வருகவே. தரமது ஓங்கி நிற்கும் விவாதகரங்கை வரவேற்போம். தரமது ஓங்கி நிற்கும் விவாதகரங்கை வரவேற்போம். தத்தோம் தகதோம் தருகிறதோம், தத்தோம் தகதோம் தருகிறதோம், தத்தோம் தகதோம் தருகிறதோம், தத்தோம் தகதோம் தருகிறதோம். நல்லறி கொண்டே நாட்டுக்கு நல்ல சேவைகள் தாம் செய்திடுவோம். நல்லறி கொண்டே நாட்டுக்கு நல்ல சேவைகள்
பன்முகம் கொண்ட பாமுகத்தை நாம் வரவே போவோம். வருக 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 வருகவே வருக வருக வருகவே வருக வருகவே. நல்லது. ஜூமில் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட இன்றைய பதிவு நிகழ்ச்சியில் 3 தடவைகள் இந்த பாடல் பதிந்திருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் யூடியூபில் முழு பதிவை பெறலாம். அதில் முழு நடனமும் முழுமையாக தெரியும். நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு சிரமம் தந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். ஆமா, நன்றி நன்றி. மிக சிறப்பாக அவர் அந்த பாடல் எழுதி ராகவி அவர்கள் அழகாக ஆடியிருந்தார். உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். அது உண்மையிலேயே பார்க்கக்கூடியதாக இப்பொழுது இருந்தது, சரியாக இருந்தது. சில நேரம் அந்த அசைவுகள் கொஞ்சம் இதாண்டு வந்ததோ தெரியல, இப்பொழுது நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த நிகழ்வை இதுவரை நேரம் சிவசெல்வம் ஆரம்பத்தை ஏதாவது சொல்ல போறீங்களா? இப்ப வந்திருக்கிறேன். இதுவரை சிவசெல்வம் ஆரம்பத்து ஏதாவது சொல்ல போறீங்களா? நாங்கள் நிறைவு செய்ய போறோம். சரி, அவருக்கு சிரிப்பூட்டவும் உங்களுக்கு ஒரு தலைப்பு தரவும் ஆசிரியர் தொழில் நாரி கிடக்கிறது என்று சொன்னார்கள். தலைப்படுங்கள். ஆமா இல்லையா? அந்த தலைப்போடு நானும் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் தொழில் ஆசிரியர்கள் இருந்தபடி அதற்குள் இப்படி சொல்லிவிட்டு சிரித்து கொண்டிருந்தது எனக்கு சங்கடமாக இருந்தது. இல்லை, அது நல்ல தலைப்பு. இப்ப மருத்துவர் தொழில் நாறிவிட்டது. கூகுளில் பார்த்து மருந்து தர எளியவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அது நாறிவிட்டது. ஆசிரியர் தொழில் இன்னும் உயர்ந்திருக்கிறதா அல்லது மன்னிக்கணும் திருப்பி சொல்லக்கூடாது. செல்வமுத்தூர் மாரிமுத்துவர்களை சிரிப்பிக்கத்தான் அதை சொன்னேன். ஐயா வணக்கம். அன்றைக்கு இருந்த ஆசிரியர் பணியை போல இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து அப்ப தலைப்பு எடுக்கலாமே, எடுத்து பேசலாம் இல்லையா? ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இங்கு உங்களுடைய +2 போல இங்கு O லெவல் ஆர்டினரி லெவல் எக்ஸாம்ஸ் நடக்குது இங்கிலாண்டில். 20 பிள்ளைகள் இந்த இடம் இங்கிலாண்டில் ஒரு பகுதியில் 20 பிள்ளைகள் ஒரு வருடம் ஏஐயில் படிப்பிக்கிறார்கள். ஒரே ஒரு டீச்சர் மட்டும் ஏஐ ஆப்ரேட் பண்ணுவார். 11 பாடங்கள் படிப்பிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரப்போகிறது. பார்ப்போம். இது ஐரோப்பாவில் முன்னோடியாக இந்த பரீட்சை இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தோடு முடியுது. 20 பிள்ளைகள் ஆசிரியர் இல்லாமல் ஏஐயில் படிப்பிக்கப்படுகிறார்கள். அவை நவலா அவர்களை தலைப்பெடுக்கலாம். ஆனால் காரசாரமாக இருக்கணும். 2 பக்கம் ஆளையால் அடிபடாமல் நியாயத்தை கதைக்கணும். 2 பக்க உண்மையான சமகால சங்கதிகளை எடுத்து பேசினால் அது சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே எங்களுடைய நடுவர் தீர்ப்பு வழங்குறதுல ரொம்ப கை தேர்ந்தவர் ஐயா. நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம் இந்த தலைப்பு. இன்றைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் பெரிதும் உதவுவது அந்த கல்வி. அதுல அப்ப நாங்க இதெல்லாம் கதைச்சிட்டோம். அந்த பதிவு ஏஐல படிப்பாங்க, வகுப்பறை தேவையில்லை என்னெல்லாம் கதைச்சினாங்க. ஆனா அது நடைபெற்று விட்டது. தாழ்மையான ஒரு விண்ணப்பம். படிப்பு வேறு கல்வி வேறு, குழப்பிடாதீங்க தலைப்பில். கல்வி என்பது புத்தகத்தை படித்து பாஸ் பண்ணுவதுக்கு பேர் கல்வி அல்ல. அது ஒரு படிப்பு என்று சொல்வார்கள் இல்லையா? அதுக்கு வேறு சொல்லி இருக்கலாம். நாங்கள் படிக்கத்தான் போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. கல்வி அறிவை வளர்க்க போகிறதுன்னு பட்டிமன்றத்தில் தான் சொல்லுவோம். அதே தலைப்பு எடுக்கிற போது படிப்பையும் கல்வியையும் குழப்பி விட்டுறாதீங்க தயவு செய்து. படிப்பித்தல் தொழில் மேன்மையானதா அல்லது நாவில் கிடக்கிறதா என்று நீங்கள் பேச. சரி, நன்றி நன்றி. ஆனால் அவர் பேசாமல் இருந்தபடியாக தான் நான் உண்மையில் அவர் பேச பண்ணுறதுக்காக பத்மலோஜினி அவர் எடுத்து சொன்ன அந்த வார்த்தையை அவருக்கு ஒரு கவிட்டு பார்த்தேன். அவர் பிஸியாக இருக்கிறார். நல்லது, தோப்புக்கு வாருங்க. ஆமாம், உண்மையில என் சார்பிலும் எல்லோருக்கும் அப்போது நான் ஆரம்பத்தில் பதட்டமாக இருந்தேன். ஏனெண்டா அந்த கோசல்யா நஞ்சிரோட்ட கவிதாவில் பட்ட வேதனை, அதுக்கு பிறகு பாஸ்வேர்டை மாற்றினாங்க. இப்போ சரி, எல்லோரும் வந்தால் வெயிட்டிங்கில் அனுப்பிங்க. தேவையான ஆக்கள் உள்ளெடுக்க கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், பழகிடுவோம். அந்த நேரம் சொல்ல வந்தது வடிவாக சொல்லையில் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சில நேரங்களில் ஆளியால் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லும்போது என் போன்றோருக்கு சலிப்பு ஏற்படுகிறது.
இப்போ நான் ராவஜிகாரி சொன்னதை அவருடைய சொல்லையோ வாழ்க்கையோ அவற்றை வேலையோ தாக்கி பொருளை எடுக்கிற போது எங்களுடைய தலைப்பு இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான இடங்களில் கஷ்டமாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்போ அதனால் அப்படி பேசாமல் பேச்சாளர்களை மதித்து கருத்துக்கு கருத்தாக உடைத்து பேசுவது. ஏன்னா இவர்கள் நண்பர்கள் என்ன நினைக்கிறேன், அதனால் அவர் அப்படி பேசுகிறார் போல இருக்கு. என் போன்றவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி கேட்குற போது ஒரு பொது வழியிலேயே இப்படி பேசுகிறார்கள், உன்ன தெரியாதா என்ன, பேச வந்துட்டாருன்னா சரிவா போச்சு. அதுக்கு பிறகு கேட்க முடியாமல் இருக்கும். அதைத்தான் தாழ்மையான விண்ணப்பமாய் முன்வைப்பதுக்கு வச்சேன். நான் அவசரத்தில் கதைச்சிட்டு நாவே என்னுடைய டோன் மாறி இருக்கலாம். அது அந்த இணைய பதட்டம் தான் அதுக்கு காரணம். மிக்க நன்றி. ஒத்துழைத்து இங்கே பாருங்க 2 பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஆனால் பட்டிமன்றத்தில் ஆளியால் அடிச்சு கொள்ளுவாங்க. சரி, எதிராளியா இருந்தாலும் அவர் நண்பரா போயிட்டாரு, என்ன செய்யறோம், ஒன்றும் செய்யலாது. அதனால நகுலா அவருடைய அழைப்பை ஏற்று ஒத்துழைப்பு. ஆனால் நம்மளும் அவமானமும் பட்டதாக சொன்னால் அது இன்னும் ஒரு நாள் சொல்லுங்க, என்னென்ன அவமானம் உண்டு நாமும் கேட்காத விட. மற்றும்படி எங்களை ஓமண்டிட்டு வராமல் விட்டவர்கள், பார்க்க பிற சொல்றேன்னு சொல்ல கணக்க கஷ்டப்பட்டு தான் ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறீர்கள். அது அஞ்சலோட்ட கவிதைக்கு பொருந்தும், உங்களுக்கு பொருந்தும். மற்றவர்களை அழைத்து பேசுகிற ஒவ்வொரு தொகுப்பாளர்களுக்கும் அது கஷ்டம், இலகுவான விஷயம் அல்ல. அப்போ அத்தனையும் தாங்கி இன்றைக்கு இந்த 50ஐ கடந்து போகிற போது குறிப்பாக நெடுதுயர்ந்து ஒத்துழைத்தவர்களுக்கு மாரிமுத்தவர்கள் நன்றி சொல்வார்கள். எனக்கு இன்னும் ஒரு தடவை சந்தர்ப்பம் தந்தீங்க அக்கா என்றெல்லாம் அடிக்கடி சொல்வார். ஆனால் அவர் பார்த்தால் அங்கே ஒரு பேச்சு முடிச்சு இங்கே முடிச்சுட்டு மோட்டர் பைக்கில் ஆய்த்தவர்கள் அடுத்த கோயிலில் பேசுகிறதுக்கு அவ்வளோ பிஸியான பேச்சாளர். ஆனால் ஒரு தாழ்மையாக சொல்லுவார், எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தீங்க அக்கா. அதில் ஒரு பண்பு உயர்கிறது. அதுபோல் அவர் மட்டுமல்ல, இன்னும் பலர் அதை சொல்லி இருக்கிறீர்கள், கவனித்திருக்கிறோம். அப்படி ஒத்துழைத்து இன்று 50 வரைக்கும் வந்து 51 நகுலா அவர்கள் நகர்த்த கை கொடுத்தவர்களுக்கும் பாமுகம் சார்பில் எங்களுடைய நன்றி. நகுலா அவர்கள் தொடருவோம், சண்டை பிடிச்சு தொடருவோம். நிகழ்வு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு அடித்தளம். எப்படின்னா, என்னுடைய அரசு விருதுக்கு நான் விண்ணப்பிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்த நிகழ்வுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பேனர் பேம்ப்ளெட் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து தான் நான் வச்சிருந்தேன். அதுவே ஒரு அதுல அந்த பேர் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணமா எடுத்துக்கிட்டாங்க அரசாங்கத்துல. நான் நேர்காணலுக்கு போகும்போது என்கிட்ட கேட்டது, லண்டன் FA டிவினா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது லண்டன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் வீடியோவை ஓபன் பண்ணி என் முன்னாடி பார்த்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் பார்த்துட்டு தான் எனக்கு விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்தாங்க. இது நல்ல விஷயம். சர்வேஸ்வரி அவர்களே, நீங்களும் இந்த ஐடியாவை இனிமேல் எடுத்துக்கொள்ளுங்க, ஆதாரப்படுத்திக் கொள்ளுங்க. அது உண்மைதான். சும்மா சொல்ல முடியாது இல்லையா, 1000 நிகழ்ச்சியில் பங்கேற்றேன், ஆதாரம் வேண்டும். அதுக்கு நீங்கள் மோனூலில் போய் பாருங்கள். அதுக்கு சில படங்களை காட்டி நீங்க செய்தது சரியான விஷயம். வாழ்த்துக்கள். 80% எங்களோட விவாத அரங்கின் படங்கள் தான் அவர் ஒட்டி காட்டி இருந்தவர். அது உண்மையிலேயே அவரும் மனம் திறந்து சொன்னவர். பேப்பர்லும் அது வந்தது. அதை விட எங்களோட விவாத அரங்குதான் இவர்களுக்கு முதல் பேச்சு அரங்கமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் கற்றுக் கொடுத்ததே நகுலாக்காதான். வேற இடங்கள்ல பேச வந்தது. இப்பொழுது பேசுகிறார் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம். அவருக்கு அதுக்கு பிறகுதான் வந்தது. நான் நேர காணும் பொழுதும் அதை அழகாக சொன்னார். உண்மையிலே மகிழ்ச்சி அது. ஏனென்றால் எங்களுக்கு பிறகு வளர்ற சமுதாயம் நீங்கள் நன்றாக வளர வேணும். மனம் வந்து வாழ்த்துகிறோம். இது நாங்கள் அதாவது கற்றலும் பெற்றலும் தான் வாழ்க்கையில நாங்கள் செய்கிற வேலை. அதாவது கற்றலும் பெற்றலும் தான் வாழ்க்கை. அந்த வகையில நீங்கள் உங்களை இன்னும் பல வழிகளை எல்லோருமே தொட வேணும். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். பல இடங்களில நாங்கள் இந்த பாமுகத்தை பார்த்த உடனே கேட்பார்கள் பா டிவி, அப்ப லண்டன் பா டிவி என்ற உடனே அடிச்சு பார்க்கறது யூடியூபை தான். அதனால பலருக்கு இந்த விவாத அரங்கம் நாங்க நேற்றும் தலைப்பு கேட்டவே மதி கூட கேட்டவர், 2-3 தரம் கேட்டவர். ஒரு தலைப்பு அனுப்பும் பார்க்காண்டு கேட்டவர். அப்ப நான் அனுப்பிவிட்டேன், லண்டன் தமிழ் வானொலியில இருக்கிறது அந்த லிங்க அனுப்பிட்டு அவர் இன்றைக்கு காலை பார்த்ததாக சொல்லியிருந்தார். அப்படி பலருக்கும் அது உபயோகமானது, நல்லது. உண்மையிலேயே நிறைவான வாழ்த்துக்கள். கஷ்டங்கள் எத்தனை இருந்தாலும் அதையெல்லாம் இப்படியான மணிப்பொழுதுல அது காணாமல் போய்விடும். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்.
தமிழோடு இணைந்திருப்பதிலேயே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அது இந்த சூம் வரப்பிரசாதமா எங்களுக்கு அமைஞ்சது இன்னொரு பக்கம், பாமுகம் இன்னொரு பக்கம் தளத்தை தந்திருக்கிறது. நிச்சயம் இன்னும் நாங்கள் பல படிகளை எட்ட வேணும். பல தலைப்புகளின் ஊடாக நாங்கள் இன்னும் புதுமைகளையும் புகுத்தி, அதே நேரம் புதிய கருத்துக்களை மக்கள் மத்தியில நாங்கள் விதைத்து, இன்றைய இந்த ஏஐ கூடாகவோ தொழில்நுட்ப வலுக்களுக்கு கூடாகவோ மாணவர்களை எப்படி மையப்படுத்தலாம், எப்படி அவர்களுக்கு கூடாக இவற்றை விரிவடைய செய்யலாம் என்பதை போன்ற விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம். அது உங்களுக்கு பாடசாலைக்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், ஆய்வு செய்து பார்க்கிறதுக்கு. அதே நேரம் இளையவர்களையும் கூடுதலானவர்களை இணைத்து பார்ப்போம். வராவிட்டால் நாங்கள் என்ன செய்கிற, பெரியவர்களாக இருந்து செய்ய வேண்டியதுதான். ஆனால் அழைத்துக் கொள்வோம். எதிர்வரும் காலங்களில் சின்னவர்களை அழைப்போம். அதாவது ஆக இளையவர்கள் இல்லாவிட்டாலும் சின்னவர்கள் பேச சிலர் துடிக்கிறார்கள், அவர்களை கொண்டு வருவோம். அப்படியும் நாங்கள் சில நிகழ்வுகளை செய்யலாம் என்றது என்னுடைய இன்னொரு பக்க எண்ணமாக இருக்கிறது. எங்களுக்கு கலந்து வளப்படுத்திய அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த பொன்விழா நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். ஒரு மணித்தியாலத்தில் யூடியூபில் இந்த பதிவை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம்.